எஸ் அப்படிங்கிறத மட்டும் clear பண்ணுங்க. உங்களுடைய வாய்ஸ் வந்து கிளியரா இருக்காங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் இன்ஷால்லா. ஸோ ஒன் ஸ்மால் ரிமைண்டர் சார். ஸோ இன்னைக்கு ஜூம் அட்டென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஜூம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஸோ லாஸ்ட் வரைக்கும் இருங்க. அது எண்ட் ஆஃப் தி செஷன் வந்து உங்களுக்கு 6000 ருபீஸ் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு போயிருங்க இன்ஷால்லா. ஸோ அது எண்ட் ஆஃப் தி சரி, செஷன் ஓகே, வந்து நான் அந்த சூப்பர். ஆஃபரை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. அண்ட் அந்த ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஐ கேரண்டி யூ ஆல் யூ ஆர் என்டரிங் இன்டு எ நியூ வேர்ல்டு. ஓகே, இது வரைக்கும் நமக்கு நம்முடைய கம்யூனிட்டியில பல பேருக்கு தெரியாது இருக்கக்கூடிய ஒரு வந்து ஹிடன் ஜெம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது. இந்த ஹிடன் ஜெம் இதை பத்தி வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த செஷன், அதே மாதிரி இந்த கோர்சஸோடைய நோக்கம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம கேள்விப்பட்ட உடனே வரக்கூடிய நார்மலான மிஸ்கன்செப்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஜென்ரலாக நம்ம என்ன ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்னா, இது வந்து ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட் நம்ம கிட்ட நார்மலா இருக்குது. அதே மாதிரி இதுல பணம் போட்டவங்க எல்லாம் நட்டமடைஞ்சு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன், ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் இல்லாம இல்ல, இதுல வந்து என்ன ரியாலிட்டி, இதோடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு செஷன் தான் இது. அண்ட் நம்ம இத்தனை காலமா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஓகே, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்மலாம் இழந்துட்டோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளால விளங்க வைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்தியாவுடைய ஒரு பேக் போன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன பண்ணோம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு இஸ்லாமிக் ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரோடக்ஷன் செஷன், அண்டர்ஸ்டாண்டிங் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பை மௌலவி முகமது உமர். இங்க என்னுடைய இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சின்னதா வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். போல் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை பத்தி, அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியணும். அப்போதான் அது சம்மந்தமா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான கண்டென்ட்டை என்னால வந்து கன்வே பண்ண முடியும். அந்த அடிப்படையில நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 3 நம்பர் நான் உங்களுக்கு கொடுப்பேன். 0, 1 அண்ட் 2. இப்போ 0 வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முழுசா கேட்டுட்டு கடைசியா நீங்க என்ன பண்ணுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இப்போ 0 வந்து யார் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய சாட் பாக்ஸ்ல நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப நியூ சார், எனக்கு வந்து இதுல எதுவுமே தெரியாது, நான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும், நான் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 0 ப்ரெஸ் பண்ணுங்க. இல்ல சார், எனக்கு வந்து பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், நான் வந்து நிஃப்டி சென்செக்ஸ் என்னன்னு தெரியும், என்எஸ்சி பிஎஸ்சி பத்தி எனக்கு தெரியும், செபி பத்தி தெரியும், ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். ஆனா எனக்கு வந்து உள்ள இறங்கி நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லை, பையிங் செல்லிங் செஞ்சது இல்லை அப்படிங்கிறவங்க 1 ப்ரெஸ் பண்ணுங்க. இல்ல சார், ஆல்ரெடி எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியும், நான் உள்ள இறங்கி நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முறையா நான் எங்கேயும் போய் கத்துக்கிட்டது இல்ல அப்படிங்கிறவங்க 2 பிரஸ் பண்ணும். ஓகே, 1000 எல்லாரும் இதுல ரிப்ளை பண்ணாதான் நமக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 0001 1022 1102 1011. ஓகே, சூப்பர். இப்போ ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் பார்த்தீங்க சொன்னா 0 and 1 வந்திருக்கு. ஓகே, 0 and 1 வந்து பெரும்பாலும் வந்திருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து எங்கேயும் வந்து ப்ராப்பரா போய் ட்ரெயின் பண்ணிக்கல அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இப்போ 0 1 அப்படிங்கிறவங்க என்ன சொல்ல வராங்க, நாங்க வந்து ஒன்று எய்தர் எல்கேஜி இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து மேலோட்டமா தெரியும், இதை பத்தி நாங்க ஃபுல்லா எங்களுக்கு தெரியல, அல்லது நாங்க உள்ள இறங்கி நாங்க இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லை அப்படிங்கிறவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க. சின்ன சின்னதா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இதுல இருக்காங்க. ஓகே, சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எதுவா இருந்தாலும் என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் என்னன்னு சொன்னா 2025, ஓகே, அதாவது 21st செஞ்சுரியில இருக்கும், நவீன காலங்கள்ல இருக்கும். இந்த காலங்கள் அப்படிங்கிறது டெக்னாலஜி காலம். ஓகே, அந்த இன்ஸ்டால கூட நீங்க பாப்பீங்களா இல்லையா, டெக்னாலஜியா டெக்னாலஜியா அப்படின்ட்டுலாம் என்னது இன்னைக்கெல்லாம் வந்து அதாவது அந்த ரீல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து டெக்னாலஜி கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. டெக்னாலஜியை தாண்டி இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய காலத்துல நம்ம நுழைஞ்சிட்டு இருக்கோம்.
ஓகே, ஏஐ உடைய காலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏஐ உடைய காலங்கள்ல நுழைஞ்சிட்டோம். ஆனா இன்னைக்கும் வந்து என்னன்னு சொன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இன்னைக்கும் இப்ப நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஆனா இன் ரியாலிட்டி பாத்தீங்க சொன்னா இதெல்லாம் 1980ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா பல பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்திருக்காங்க. 1980ஸ்ல 1990ஸ்ல அந்த காலங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த காலம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெருசா உங்களுக்கு வந்து பெருசா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கிடையாது. ஓகே, ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் கூட அங்க பேசிக் கம்ப்யூட்டர் கிடையாது. அதிகபட்சமா என்ன இருக்கும்னு சொன்னா அந்த ரிங் ஃபோன் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க இந்த பழைய படங்கள்ல பார்த்திருந்தீங்கன்னா அந்த பழைய படங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரிங் ஃபோன் மாதிரி டயல் ஃபோன் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க. அதிகபட்சமா அந்த ஃபோன் தான் இருந்திருக்கும். ஆனா அந்த காலங்கள்ல இருந்தே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து என்னன்னு சொன்னா வெல் டெவலப்டு கம்யூனிட்டியாவும் இன்னைக்கு மாறிட்டாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய செட்டியார் கம்யூனிட்டி சொல்லலாம். ஓகே, அவங்கள பத்தி ஒரு கம்யூனிட்டி பத்தி நம்ம தப்பா தான் பேசக்கூடாது. நல்ல விஷயங்களை வந்து நம்ம பேசலாம், முன்மாதிரியா அவங்க நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து வெல் டெவலப்டு கம்யூனிட்டியா கவர்மெண்ட்டுடைய ரெக்கார்ட் படி அவங்க வந்து ஓசி, அதாவது அவங்க வந்து அதர் கேஸ்ட் ஃபார்வர்ட் கேஸ்ட்ல அவங்க இருக்காங்க. இன்னைக்கு பல எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டா நல்ல ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஆனால் 2025 இந்த காலத்திலையும் இன்னமும் நம்ம இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை ஏன் வந்து நமக்கு வேணும், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை கிரியேட் பண்ணி கொடுக்குதுங்கிறத இந்த செஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய செஷனில் மொத்தம் என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கம்பரைஸ் பண்ணி ஆரம்பத்தில் நான் சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ முகமது உமர். கரூரில் வந்து ஒரு மதரசால இருந்து நம்ம படித்து இமாமத்திலையும் கூட நம்ம இருந்திருக்கோம். ஆனா எனக்கு படிக்கிற ஆர்வம் இருந்துச்சு. எங்க அப்பா வந்து மதரசால சேர்த்து விடுறதுக்காக அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய ஆசைக்காகவும் நாங்க படிச்சேன். ஆனா எனக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தனால பிபிஏ கரஸ்ல பண்ணி, எம்பிஏ வந்து மியாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னை நியூ காலேஜ்ல எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து யுபிஎஸ்சியில் வந்து நான் மைனாரிட்டியுடைய ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆகி யூபிஎஸ்சி கொஞ்சம் காலங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். as well as சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் கிரிப்டோ ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பிஃபோர் யூ எண்ட் அப் திஸ். கண்டிப்பா நான் கிரிப்டோ கரன்சியை பத்தியும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுப்போம். இன்கேஸ் நீங்க டிமாண்ட் பண்ணது நான் கிளாஸுடைய செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து உங்களுக்கு வந்து டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும். அதில் நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே, நீங்க மேக்ஸிமம் என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் நீங்க கிடைச்சிரும். இன்கேஸ் அப்படி வந்து கிடைக்கலன்னா லாஸ்ட் டவுட் கிளியரிங் செஷன்ல நீங்க கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி யூபிஎஸ்சி வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தோம். எக்கனாமிக்ஸ் வந்து நான் நடத்தி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல நம்ம நடத்துறது இல்லை, காரணம் வந்து டைம் இருக்கிறது இல்லைங்கிறதுனால. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங். 2009 10 அந்த காலங்கள்ல இருந்தே மேக்ஸிமம் நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். மதரசால படிக்கிற காலத்திலே. ஆனால் வந்து ரியல் டைம் மார்க்கெட்ல என்டர் ஆகல, அதுக்கான வாய்ப்புகள் உண்டாகல. எப்போ ரியல் டைமா நாங்க என்டர் ஆகணும்னு சொன்னா மார்க்கெட்ல ஃபுல் டைமா இல்ல மெஜாரிட்டி ஃபுல் ஃபோக்கஸ்டா எப்போ என்டர் ஆகணும்னு சொன்னா 2020 கொரோனால தான். ஓகே, கொரோனா கோவிட்-19 தான் சொல்லுவாங்க. ஏன்னா 19ல சைனால வந்துச்சு. நமக்கு ஆல்மோஸ்ட் லாக்டவுன் ஆரம்பிச்சது 2020 மார்ச்ல இருந்தா கரெக்ட்டுங்களா? அப்போ மார்ச்ல லாக்டவுன் ஆரம்பிக்குது, எல்லா இடத்துலயும் வந்து க்ளோஸ் டவுன். எங்களுடைய இன்ஸ்டியூட் அப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கேன். 5 மணியோட பஸ் சர்வீஸும் முடிய போகுது. ஊருக்கு போகிறவங்களாம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கிளம்பி வந்தோம். அடுத்தது மாச கணக்காக லாக்டவுன் கண்டினியூ ஆச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்றது, இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு. எப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ் வந்து இட் மீன்ஸ் நம்ம 5 இயர்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். 1 or 2 இயர்ஸ்ல வந்து மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னா இதை ஏன் நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இது வந்து ஹலாலா, ஹலால் இல்லையா, இது ஜாயிஸா, இது வந்து கேம்லிங்கா, பிசினஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் எக்ஸ்பிளனேஷன் தெரியாம இருக்காங்க. அதனால ஏன் இது வந்து நம்ம மற்றவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மென்டார் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். முஃப்தி நிசாமுதீன் அப்படின்ட்டு திண்டுக்கல்ல யூசுஃபியா மதரசால அவங்க உஸ்தாதா இருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்கள் தான் ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக படித்தோம். அப்போ அவங்க உடைய கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்க இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு நடத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவலாக பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய சர்க்கிளில் இருந்த என்னுடைய கான்டாக்ட் மட்டும் சொல்லி நான் வந்து பேட்சஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் சைஃபாவோட டைப் பண்ணி சைஃபா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுடைய லிஸ்ட்ல லாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு இது ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு சைஃபாவோட ஆல்ரெடி வந்து நம்ம 5 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரியா சாரும் ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இண்டிவிஜுவலாக நான் ஒரு 6 பேட்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆஃப்லைன் பேட்சஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 10+ பேட்சஸ் வந்து இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பேட்சஸ் வந்து 99.99% வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. சின்ன சின்ன சேஞ்சஸ் கேட்டாங்கன்னா அவங்க வந்து சார் எங்களுக்கு வீக்லி 6 டே கிளாஸஸ் வேணாம், 5 டே மட்டும் கிளாஸ் வைங்க சார், இந்த டைம்ல வேணாம் இந்த டைம்ல வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் அது வந்திருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கோர்சஸை மாடிஃபை பண்ணும். இப்போ காலையில் வந்து 7 to 8 வைக்கிறது, அதே மாதிரி வந்து நாங்கள் 6 நாள் கிளாஸ் வச்சதை 5 நாள் குறைக்கிறது, சாட்டர்டே சண்டே வந்து ஆஃப் கொடுத்துட்டு அவங்கள வந்து ரிவிஷன் பார்க்க சொல்றது. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கோர்சஸை மாடிஃபை பண்ணி இது வரைக்கும் 5 பேட்சஸ் அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது என்னை பற்றியான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். சரி, இன்னைக்கான செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொன்னால், ஹவு சேஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். இந்த கொஸ்டின் ஏன் நம்ம ஃபர்ஸ்ட்டாக வைக்கிறோம்? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வருது, என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டால் அவ்வளோதான் காலி, உன்னோட பணம் வந்து அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் பல பேர்கிட்ட நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். மேபி உங்களுக்கு கூட அந்த எண்ணங்கள் இருக்கலாம். அதில் பணம் போட்டால் திரும்ப வராது, அதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் வந்து ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னன்னு சொன்னால் ஒரு எண்ணம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை, அதோட ரியாலிட்டி என்ன, அதுதான் நம்முடைய. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சேஃப், அதோடைய சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். சம்பாதிக்கிறதுங்கிறது ரெண்டாவது. ஆனா ஆக்சுவலா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது எப்படி பண்றது? அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கா? உண்மையிலே சேஃபா இருக்கா? இல்ல வந்து காணாம போயிருதா? அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முதல்ல பார்ப்போம். ரெண்டாவது என்ன? வாட் இஸ் த growth பொட்டன்ஷியல் அண்ட் எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நம்முடைய பணம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஓகே, இன்னைக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பணத்தை ஒரு மண்ணுக்கடியில புதைச்சு வச்சா கூட என்ன இருக்கும்? பணம் பாதுகாப்பா தான் இருக்கும். ஓகே. ஆனா அது க்ரோ ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா க்ரோ ஆகாது. நீங்க 5 வருஷமோ, 10 வருஷமோ, 15 வருஷமோ நீங்க இந்த 500, 1000 நோட்டுடைய டிமானிட்டைசேஷன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ரூ. 500, ரூ. 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்ன நேரத்துல எல்லாரும் எங்கெங்க இருந்தோலாம் பணம் எடுத்தாங்க. கடைசியில ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய பெரிய ஒரு ட்ரங்க் பெட்டியில இருந்து என்ன பண்றாங்க? பணத்தை எடுக்குறாங்க. ஓகே. அதே மாரி வந்து அவங்க குடுத்த அந்த 3 மந்த்ஸ் டைம்ல 500, 1000 நீங்க பேங்க்ல போட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஆனா 2 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணாங்க? சில பேர் வந்து, ஐயோ! நான் அந்த பாத்திரத்தில பணம் வச்சிருந்தேன்னு சொல்லி எடுத்தாங்க. இந்த மாரி என்னன்னு சொன்னா, பல பேர் பல இடங்கள்ல புதைச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து குரோ ஆகுமான்னு கேட்டா, குரோ ஆகாது. ஓகே. பணம் எப்பவுமே என்னன்னு சொன்னா, அது வந்து நீங்க சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல குரோத்த நீங்க என்ன பண்ண முடியாது? எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் வந்து பீரோல வச்சு பூட்டி வச்சுர்றேன், இல்ல நான் மண்ணுக்கடியில பூட்டி வச்சுர்றேன் அப்படின்னா, அந்த குரோத் இருக்காது. ஓகே. நமக்கு வந்து சேஃப்டியும் வேணும், ஆஸ் வெல் ஆஸ் நமக்கு வந்து குரோத்தும் வேணும். அந்த பணம் வளரவும் செய்யணும். இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஃப்ளேஷன்ல மாட்டிக்குவோம். ஓகே. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன? பணவீக்கம். இன்னைக்கு ஒரு ஒரு ஆனியன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 இருக்குன்னு சொன்னா, நெக்ஸ்ட் இயர் இதே பார்த்தீங்கன்னு சொன்னா 104க்கு போயிடும். ஓகே. அப்போ போன வருஷம் நீங்க உங்ககிட்ட ஒரு ரூ. 100 இருக்கு. அத வச்சு உங்களால 1 கேஜி ஆஃப் ஆனியன் வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, ஓகே, 1 கேஜி ஆஃப் ஆனியன் வாங்க முடிஞ்சுச்சுன்னா, அடுத்த வருஷம் உங்களால அதே 1 கேஜி வாங்க முடியாது. ஏன்? ஏன்னா ரூ. 100 வெங்காயம் ரூ. 104க்கு போயிடுச்சு. இன்னைக்கு அப்படிதானே இருக்குது. இன்னைக்கு எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது. மட்டன் அப்படிங்கிறது எவ்வளவு இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ரூ. 100 பெர் கேஜி. ஓகே. இதுக்கு கம்மியா உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இருந்திருக்கா? சாட்ல டைப் பண்ணுங்க. ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருக்கலாம். இல்லன்னு சொன்னா நமக்கு தூக்கம் வந்துரும். ஓகே. கேஷுவலா எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாரி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபார்மல் ஓரியன்டேஷன் செஷன் எடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டன் வந்து மேக்ஸ் ரூ. 100 நான் பார்த்துருக்கேன் பெர் கேஜி. இதுக்கு கம்மியா யாராவது பார்த்துருக்கீங்களா உங்க லைஃப்ல? நோ. 25 வந்து சையது ஷர்ஃபுதீன் சார் சொல்லுவாங்கன்னா, மேபி அவங்க வந்து 70s, 80s அந்த ரேஞ்சில சொல்லியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க அந்த டைம்ல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன? அதோட ரேட் என்ன இன்னைக்கு? இன்னைக்கு அதோட ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 700 வந்து டியர் 2 சிட்டீஸ்லயும், சென்னை மாதிரியான டியர் 1 சிட்டீஸ்ல 800, 900 ரேஞ்சில என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு வந்து போயிருச்சு. ஓகே. 800ல இருந்து 1000 வரைக்கும் நிக்குது. இப்ப இது என்னது? இன்ஃப்ளேஷன். அப்ப அந்த சமயத்துல என்கிட்ட இருந்த ரூ. 100 வச்சு என்னால 1 கிலோ வாங்க முடியுதுன்னா, அதே 100 வச்சு இந்த காலத்துல என்னால எவ்வளவுதான் வாங்க முடியும்?
ஒரு 100 கிராம் டு 200 கிராம்ஸ் தான் வாங்க முடியும். இதுதான் இன்ஃப்ளேஷன். ஓகே. இப்போ நீங்க சேஃப்டி மட்டும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம்னு சொன்னா இன்ஃப்ளேஷன்ல நம்ம மாட்டிக்குவோம். அப்போ இன்ஃப்ளேஷன்லயும் நம்ம மாட்டக்கூடாது. நம்முடைய பணமும் சேஃபா இருக்கணும். அப்போ அதுக்கான growth பொட்டன்ஷியல் இங்க இருக்கான்னு கேட்டா இருக்குது. அது என்னங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள போய் பார்ப்போம். 3வது என்ன? சார் இதெல்லாம் சரிதான். ஆனா என்னால சம்பாதிக்க முடியுமா ஸ்டாக் மார்க்கெட்ல? அப்படிங்கிற பொதுவா நமக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ரீகாஷன் அதிகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே. அப்ப எனக்கு வந்து இந்த உள்ள போயிட்டு என்னால சம்பாதிக்க முடியுமா ஸ்டாக் மார்க்கெட்ல? அப்போ நான் வந்து அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அந்த மாரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா, ஒரு டூல் நான் உங்களுக்கு இங்க செஞ்சு காமிக்கிறேன். சார் ஒரு டூல் நீங்க செஞ்சு காமிக்கிறீங்க. இந்த மாரி எத்தன டூல் இருக்கு? நீங்க கோர்சஸ் படிக்கும்போது அந்த டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்முடைய கோர்சஸ் ஆல்மோஸ்ட் வந்து 18 கிளாஸஸ் தியரி கிளாஸஸும் 10 கிளாஸஸ் வந்து பிராக்டிகல் செஷன்ஸும் வரும். இத ஒரு செஷன்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, "சார் இவ்ளோ பெரிய ஸ்டாக் மார்க்கெட்ல ஜஸ்ட் வந்து நம்ம 1 அண்ட் 1 1/2 மந்த்ல கத்துக்க முடியுமா? இவ்ளோ பெரிய ஸ்டாக் மார்க்கெட்ட என்னால 1ல இருந்து 1 1/2 மந்த்க்குள்ள கத்துக்க முடியுமா?" நல்ல கொஸ்டின். உண்மையாலுமே நான் ஒவ்வொரு செஷன்லயும் நான் வந்து இந்த கொஸ்டின நான் ரைஸ் பண்ணுவேன். எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். அந்த பொண்ணு கேட்ட கொஸ்டின் வந்து உண்மையிலேயே கரெக்ட்டான கொஸ்டினு. 1லேருந்து 1 1/2 மாசம். ஏன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கடல். ஓகே. அந்த கடல்ல நீங்க வந்து 30 வருஷம் நீங்க நீந்தினாலும், அந்த முழு கடலையும் நான் நீந்தி முடிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாலயும் என்ன பண்ண முடியாதுன்னா, நான் முழு ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல வெறும் 1லேருந்து 1 1/2 மாசம் வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நேச்சுரலாவே எல்லாத்துக்கும் வந்து ரைஸ் ஆகும். இப்ப நம்முடைய கோர்ஸ் உடைய வந்து ஷெட்யூல் அந்த மாடியூல் பார்த்தீங்கன்னு சொன்னா 1லேருந்து 1 1/2 மாசம் வரைக்கும் நம்முடைய கோர்ஸ் போகும். ஓகே. இத வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து பேட்சஸ்ல அட்டெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து 1 1/2 மாசம் நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ ஆப் குடுத்து நான் ட்ரெய்னிங் எடுக்க சொல்லுவேன். ஓகேங்களா? டெமோ ஆப் குடுத்து ட்ரெய்னிங் எடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் 3, 4 மந்த்ஸ் கழிச்சு தான் நீங்க ரியல் மார்க்கெட்குள்ளேயே வரணும். அப்படிங்கிறது நார்மலா என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். சரி சார் 3 மந்த்ஸா இருந்தாலும் அது ரொம்ப கம்மி தானே அப்படின்ட்டு கூட உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பா. ஆனா நம்ம இந்த இந்த பெருங்கடல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஓரத்துல உட்கார்ந்து மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத தான் நம்ம இந்த கோர்ஸ்ல கத்துக்க போறோம். இந்த 1 1/2 மாசம் அல்லது வந்து நீங்க 3 மாசம், 4 மாசம் நம்ம சொல்றோமே, இந்த 3 மாசம், 4 மாசம் ட்ரெய்னிங் எதுக்குன்னு சொன்னா, அந்த பெரிய கடல்ல ஒரு கரையில உட்கார்ந்து மீன் பிடிக்கிறது எப்படி? அதுதான் நம்முடைய கோர்ஸ் உடைய சாராம்சம். இல்ல சார் எனக்கு கரையில உட்கார்ந்து மீன் பிடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஆழ்கடலுக்குள்ள போணும். ஆழ்கடலுக்குள்ள போய் நான் மீன் பிடிக்கணும். இன்னைக்கு காலையில தான் நியூஸ்ல பார்த்தேன். 70 நாட்கள் மீன்பிடி தடை காலம் முடிந்து மீனவர்கள் நேற்று இரவு ஆ, படகுகளை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் மீன் பிடிக்க சென்றனர் அப்படின்ட்டு காலையில நியூஸ் கொடுத்திருந்தான். மீன்பிடி தடை காலம் கூட 70 நாட்கள் இருக்கும். ஓகே. ஆனா நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரவுண்ட் தி இயர். ஓகே. முழு வருஷமும் இயங்கிட்டு தான் இருக்கும். சரி சார் எனக்கு வந்து ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எனக்கு வந்து கரையில உட்காந்து மீன் பிடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, நீங்க முதல்ல தரையில உட்காந்து மீன் பிடிக்க கத்துக்கோங்க. இத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஆழ்கடலுக்குள்ள போலாம். இட் மீன்ஸ் நாங்களே வந்து அட்வான்ஸ் கோர்சஸும் வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம் கூடிய விரைவில. அப்போ நீங்க அட்வான்ஸ் கோர்சஸ்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க உட்கார்ந்து சின்ன சின்ன மீனா பிடிங்க. ஓகே. சின்ன சின்ன மீனா நீங்க பிடிக்க பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மந்தி மீன பிடிக்க பழகிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ள கடலுக்குள்ள போய் வந்து என்ன பண்ணலாம் நீங்க, ஆ வந்து கட்லா, பாறை, ஆ வஞ்சரம் எல்லா மீனும் கடலுக்குள்ள போய் பிடிக்கலாம். ஓகேங்களா? சரி சார் இப்போ வந்து இவ்ளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும்போது நெறைய ஜனங்க ஏன் லாஸ் பண்றாங்க? நெறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பணத்த இழக்குறாங்களே! ஏன் அப்டின்னா, அதுக்கான பதில்கள் அடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு வரும். ஓகே. சரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நமக்கு சம்பாதிக்கிறதோடையும் சேர்த்து அது ஹலாலாவும் இருக்கணும். ஆஸ் எ முஸ்லீம் வந்து இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ்க்கு கீழ தான் சம்பாதிக்க முடியும். இப்ப நமக்கு அல்லாஹ் சம்பாதிக்கிறதுக்கு அனுமதி குடுத்திருக்கான் அப்டின்னு சொன்னாலுமே கூட, அதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எது எது நம்ம கூடும், எது எது கூடாது. இப்ப நம்ம போயிட்டு மதுபான விற்பனை செய்யலாமா? செய்யக்கூடாது. இன்னைக்கு ஏன்னா அங்க தான் வந்து அதிகமான கூட்டம் இருக்கு. அதனால வந்து நல்ல ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது லிக்வர், ஆல்கஹால் தான் அப்படின்னு போ முடியுமா? போ முடியாது. ஓகே. அதே மாரி வந்து நான் வந்து இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து காசு இருக்கனால வட்டி தொழில் செய்யலான்னு இருக்கேன்னு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நமக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு குடுத்திருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்முடைய எல்லா பிசினஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஓகே. அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது முதல்ல மத்த பிசினஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து எப்படி டிஃபர் ஆகுது?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெயின் பண்றதுங்கிறது ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நம்முடைய செஷன் ஆரம்பத்தில் கூட ஒரு பிரதர் கேட்டாரா இல்லையா, சார் பிட்காயின் பத்தி சொல்லுங்க அப்படின்னாரு. பிட்காயின் மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து ஃபேமஸா இருக்க பல ஆன்லைன் பிசினஸ் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து புதுசு புதுசா சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க. அந்த அந்த மாதிரியான பிசினஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டேன். அந்த மாதிரியான நிறைய இன்னைக்கு டெய்லி பிசினஸ் வருது. நீங்க வந்து வெறும் ஆட் பாருங்க. அவன் ஏதோ ஒரு கம்பெனி வந்து வெறும் நீங்க ஆட் பார்த்தாலே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி நாங்க வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. வெறும் ஆட் பார்க்கறதுல இப்படியெல்லாம் அதுவும் கடைசியில ஸ்கேம்ல முடிஞ்சு. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. டெய்லி வரக்கூடிய பிசினஸ் அந்த ஆன்லைன்லாம் விட்டுட்டு மேஜரா இன்னைக்கு என்ன மார்க்கெட்ல இருக்குன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சிஸ். ஓகே, கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு வந்து மேஜரா வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த நாலு பிசினஸும் என்ன சொன்னா ஆன்லைன்ல இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு ஒரு செகண்டரி இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். சரி, இப்போ இதுல கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல என்ன பிரச்சனை? நமக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கிரிப்டோ கரன்சில வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கு, சேஃப்டி இருக்குன்னா தாராளமா நம்ம இதை செய்யலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிஸ்க்கு தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தை வந்து மெய்நிகர் நாணயம். மெய் நிகர் நாணயம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்மளுடைய கோர்சஸ்ல பார்ப்போம். இங்க வந்து ஷார்ட்டா நம்ம சொல்லணும்னா மெய் நிகர் நாணயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மெய்க்கு நிகராக இருக்கக்கூடிய நாணயம். ஆனா நாணயம் மாதிரி நாணயம் கிடையாது. சொல்றதா நாணயம் மாதிரி ஆனா நாணயம் கிடையாது. இப்போ பொதுவா வந்து உலமாக்கள் முஃப்திகள் சொல்லக்கூடிய ஃபத்வா என்னன்னு சொன்னா, நாணயங்கள் கரன்சி அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டத்தின்படி நபி உங்க காலத்துல கரன்சிங்கிறது தங்கமும் வெள்ளியும் தான். கரெக்ட்டுங்களா? அந்த காலத்துல நபி உங்க காலத்துல தங்கமும் வெள்ளியும் தான் கரன்சி. இன்னைக்கு கரன்சி தங்கம் வெள்ளி கிடையாது. இன்னைக்கு வந்து பேப்பர் கரன்சிஸ் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து காயின்ஸ் கரன்சிஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கார்டு கரன்சி போயிட்டு இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கரன்சி வரைக்கும் வந்துருச்சு. இந்த கரன்சியை வந்து இஷ்யூ பண்றதுக்கான அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. கரன்சி இஷ்யூ பண்றதுக்கான அதிகாரம் இஸ்லாமிய சட்டத்தின்படி ஒரு அரசுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஒரு அரசு அந்த நாணயத்தை வெளியிடும் தான் அந்த மக்களுக்கு அது மேல் நம்பிக்கை வரும், மக்களுடைய பணத்துக்கும் அதுல பாதுகாப்பு இருக்கும். இப்ப நீங்களும் நானும் ஒரு கரன்சியை இஷ்யூ பண்ணிட்டு இதுதான் வந்து இனிமேல் நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னா அது சரியா வருமா? ஏன்னா நாளைக்கு நான் வந்து ஏமாத்திட்டு போயிட்டா அப்ப தனிநபர்கள் வெளியிடக்கூடிய கரன்சிக்கு வந்து அரசு இஸ்லாமிய சட்டத்தின்படி ஒரு அதிகாரம்ங்கிறது இருக்காது. இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே சொன்னா தனிநபர்களால் உருவாக்கப்பட்ட ஆல்கோரிதம்ஸ் கரன்சி மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே, தனிநபர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ். கிரிப்டோ கரன்சிஸ்ல பல வகை இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸ்ங்கிறது பிட்காயின். ஓகே, இத்தீரியம் காயின் அப்படிங்கிறது இருக்குது, டிஜி காயின் இருக்குது, லித்தியம் காயின் அப்படிங்கிறது இருக்கு, பல வகையான கொரோனா காயின் கூட இருக்குது. கொரோனா காயின் அப்படிங்கிற பேர்ல கூட ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது. அதனால அரசு வெளியிடாதனால தனிநபர்கள் வெளியிடக்கூடிய அடிப்படையில இதுல எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். ஓகே, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த கரன்சி இதை வந்து நீங்க கரன்சியா பார்க்காதீங்க, இதை நீங்க வந்து ஒரு அசெட், ஒரு சொத்தா நீங்க பாருங்க. ஒரு அசெட்டா நீங்க பாருங்க இதை. இது வந்து கரன்சியா பார்த்து தானே அரசாங்கம் வெளியிடணும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும். இது நீங்க ஒரு சொத்து அசெட்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அசெட் கவர்மெண்டோட தான் இருக்கணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? கிடையாதுல்ல. இப்ப நான் என்கிட்ட நீங்க இடம் வாங்குறீங்க, நான் உங்களுக்கு விற்கிறேன், நீங்க வேற யாருக்காவது விற்கிறீங்க, அவங்க யாருக்காவது தனிநபர்களும் விற்க தான் செய்றாங்க. அப்ப இந்த இந்த கிரிப்டோ கரன்சிஸை நீங்க அசெட்டா பாத்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இந்த சொத்தை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஜாயிஸ் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. சரி, கூடுங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு, கூடாதுங்கிற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. எது வேணா எடுத்துக்கலாம். பட் எனக்கு இதுல சேஃப்டி இருக்கா? அது நான் பார்க்கணுமா இல்லையா? எனக்கு சேஃப்டி இதுல இருக்கா? ஓகே. 2வது பார்த்தீங்க சொன்னா, எனக்கு வந்து இதுல குரோத் இருக்குதா? பார்க்கணுமா இல்லையா? இன்னைக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சர்க்கிள்ல நெறைய பேர பார்த்திருக்கேன். கிரிப்டோ கரன்சிஸ்ல வந்து அவங்க பணத்த இழந்திருக்காங்க. ஏன்னா, இதனுடைய சாராம்சமே வந்து ஜஸ்ட் டெக்னிக்கல் சார்ட்ஸ் மட்டும் தான். அதாவது நீங்க இப்படி போனா ஒரு சார்ட் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இத பார்ப்போம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி காம்போனன்ட். நாட் அ ஒன்லி காம்போனன்ட். ஒன் ஆஃப் தி காம்போனன்ட்டா இருக்கும். ஆனா கிரிப்டோ கரன்சிய பொறுத்தவரைக்கும் இந்த டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன்லி காம்போனன்ட்.
இப்போ இப்படி போனா இந்த மாதிரியான ஒரு கேண்டில் வந்தா நீங்க என்ன பண்ணுங்க, பை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பை பண்ணுங்கன்னு சொன்னா மேலே ஏறும் அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா அது கீழே இறங்கவும் செய்யலாம். ஏன்னா அது கண்டிப்பா அந்த மாதிரியான கேண்டில் வந்தா மேலே தான் ஏறி ஆகணுங்கிற ரூல்லாம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். இப்படி நடந்தா இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். அப்போ ஃபுல்லா இது வந்து டெக்னிக்கலி டிபெண்ட் பண்ணியிருக்கனால டெக்னிக்கல்ஸ் எல்லாமே 100% ஒர்க் பண்ணுவாங்கிறது தெரியாது. அதனால இதுல நம்ம போடக்கூடிய பணங்கள் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு டெக்னிக் சரியா தெரியலனா. ஓகே, டெக்னிக்கல் சரியா தெரியணும். அதே மாதிரி வந்து நம்ம அதுல உட்காரணும், முழுசா நம்ம அதுல உட்காரணும். இந்த மாதிரியான பல கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து மார்க்கெட் நடக்கும் போதும் நீங்க இருக்க முடிஞ்சா இருக்கலாம். இல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க ரிசர்ச் பண்ணி பண்ண முடியுமான்னா அப்படியும் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிக் சட்ட அடிப்படையில் ரெண்டு விதமான கருத்துக்களும் இருக்கு. ஆனா எனக்கு சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் என்னுடைய இன்கம் ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. ஆரம்பத்தில் அரசாங்கம் இந்த பேன் கூட பண்ணியிருந்தாங்க, கவர்மெண்ட் டு பேன் பிரைவேட் கிரிப்டோ கரன்சிஸ். ஆரம்பத்தில் அரசாங்கம் இதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம்ல ஏமாத்துறாங்க, மக்கள் ஏமாறுறாங்க அப்படின்ட்டு ஆரம்பத்தில் அரசாங்கம் தடை செய்யவும் செஞ்சாங்க. யார் இதை பண்றா, யார் இது இஷ்யூ பண்றா, யார் வாங்குறாங்கிற எந்த ஒரு இதுவுமே தெரியல. இன்னும் சொல்ல போனா இந்த கம்ப்யூட்டர்ல வந்து ரேன்சம் வேர் அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, நீங்க வந்து ஐடி ஃபீல்ட் ரிலேட்டடா இருந்தீங்க சொன்னா ரேன்சம் வேர். இப்போ ரேன்சம் வேர் அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலி? அதாவது உங்களுடைய உங்களுடைய கம்ப்யூட்டர் என்ன பண்ணிடுவாங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிட்டு இந்த டைம்குள்ள நீங்க என்ன பண்ணணும், நாங்க கேட்கக்கூடிய பணத்தை நீங்க கொடுக்கணும், இல்லைன்னா நான் உங்களுடைய டேட்டாவை delete பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மால்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வைரஸ் அட்டாக் நடக்கும். இப்போ என்னுடைய லேப்டாப்லயோ இல்ல உங்களுடைய பிரைவேட் லேப்டாப்லயோ இது நடந்தா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சின்ன சின்ன ஃபைல்ஸ் தான் சேவ் பண்ணி வச்சுட்டு போறோம். ஆனா பேங்க்ஸை யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிஸை யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. What are the crypto tax rates in India? India has a flat 30% tax on crypto gains and it applies across the board whether you are trading, selling or even spending your cryptocurrency. In addition, the one சொல்றேன், அதாவது டாக்ஸ் எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். ஓகே, அப்ப என்ன ஆகுது சொன்னா இவங்க ransom வேர் கேட்கும் பொழுது நீங்க வந்து இந்த டைம்குள்ள நீங்க எனக்கு இவ்வளோ கிரிப்டோ கரன்சிஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நான் உங்களை உங்க டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுவேன். இப்போ யோசிச்சு பாருங்க, பேங்க்ஸ் என்ன பண்ணி ஆகணும், டக்குன்னு அவங்க பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாகணும். பணத்தை கொடுக்க முடியாது, ஏன்னா பணத்தை கொடுத்தா கூட சீரியல் நம்பர் வச்சு பிடிச்சிடலாம். இந்த கிரிப்டோ கரன்சிஸ் கொடுத்தீங்கன்னா, இந்த பிட்காயின்ஸ் கொடுத்தீங்கன்னா அது யார்கிட்ட போச்சுங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால கவர்மெண்ட் ஆரம்பத்தில் பயந்து இதை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நாங்கள் ஜெனியூனா பிசினஸ் பண்றதுல இது வந்து தடை விதிக்குது. அதாவது எங்களுடைய பிசினஸ் பண்ணக்கூடிய எங்களுடைய ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19க்கு கீழே எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது. அதனால இந்த பேனை நீங்க எடுக்கணும்னு சொன்னோன்னே சுப்ரீம் கோர்ட் எடுத்துருச்சு. இப்போ கவர்மெண்ட்க்கு வேற வழி தெரியல. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, சரி யார் பண்ணாலும் 30% டாக்ஸஸ் வந்து நீங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ பிரதர் கேட்டாரா இல்லையா ஒரு கொஸ்டின், 30% டேக்ஸ் எப்படி வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஒரு கட்டத்தில் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சரி நீங்க வந்து உங்களுடைய கெயின்ல நீங்க வந்து ஒரு 100 ரூபா போட்டு ஒரு 150 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, அப்போ அதுல என்ன பண்ணுங்க, ஒரு 30% வந்து கெயின்ல என்ன பண்ணணும், நீங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கொடுங்க 30% சொல்லிட்டு கவர்மெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ஸோ அப்போ இதுல வந்து என்ன இருக்குன்னு சொன்னா பிரச்சனைகள் இருக்கு, சில பாசிட்டிவ் இருக்குது, சில பிரச்சனைகளும் இருக்குது. ஆனா பாசிட்டிவ் விட நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே, சரி ஒண்ணு. அடுத்தது கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது என்ன? எப்படி உங்களால நார்மலா மார்க்கெட்ல போயிட்டு வந்து ரைஸ், வீட்டு இதெல்லாம் வாங்க முடியுமோ அதே மாதிரி ஆன்லைன்ல வாங்குறது தான் இந்த கமாடிட்டி மார்க்கெட். இதை பத்தி டீட்டெயிலாக நம்மளுடைய கிளாஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய அப்சர்வேஷன் பொறுத்து தான் இருக்கு. டெக்னிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இப்படி இப்படி போச்சுன்னு சொன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரியான சாட் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா அடுத்தது ஏறுமா இறங்குமா, எப்படி வந்து நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் பார்த்தோமோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க இருக்குது. ரெண்டாவது ஷரியா ரீதியா வந்து கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சில கூட ரெண்டு கருத்து இருக்கு. ஒருத்தங்க கூடுன்னு சொல்றாங்க, இன்னொன்னு கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த கமாடிட்டி மார்க்கெட்ல இது கூடாதுன்னு சொன்ன கருத்துக்கள் தான் இதுவரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. இது கூடும் ஹலால் அப்படின்னு சொல்ற மாதிரியான கருத்துக்கள் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் அது வந்து கைக்கு வரணும். ஆனா இங்கே கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கைக்கு வராது. உதாரணமா கமாடிட்டி மார்க்கெட்ல உங்களால குரூட் ஆயில் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நீங்க குரூட் ஆயில் வாங்குறீங்கன்னா அடுத்த 2 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு முன்னாடி சார் நீங்க 2 பேரல் குரூட் ஆயில் வாங்கிருந்தீங்க, அதாவது இந்த டெலிவரி எடுத்துக்கோங்கன்னு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் என்ன அவங்க சொல்ல அந்த டிஃபரன்சஸை ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ என்ன, இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயந்தாங்க, கடைசியில் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ
அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே, இது வந்து சவுதி அரேபியா, இது வந்து ஈரானு. ஓகே, இங்க வந்து யுஏஇ இந்த ரீஜன்ல வரும். இது வந்து ஓமன், இது யமன், இது சவுதி அரேபியா, இங்க வந்து பஹ்ரைனு, கத்தாரு, குவைத்லாம் இங்க இருக்குது. இது வந்து ஃபுல்லா ஈரான். இது வந்து பெர்ஷியன் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இந்த சர்க்கிள் வந்து பெர்ஷியன் கல்ஃப். இந்த சோக் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியா தான் உலகத்துக்கு தேவையான 30ல இருந்து 40% எண்ணெய் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கு தேவையான எண்ணெய், எல்லா எண்ணெய் வளங்களும் அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சோக் பாயிண்ட்டை ஈரான் நினைச்சா மூட முடியும். இப்படி மூடினாங்கன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய குரூட் ஆயில் ரேட் அதிகமாகிடும். வேர்ல்ட் மார்க்கெட்ல குரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து கூடிரும். ஓகே, அப்போ அந்த மாதிரி கூடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்று வந்து கமாடிட்டிஸ்ல அடி வாங்கும், அது வேற. நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, இது வந்து பிரைஸ் ஏறதுக்கான வாய்ப்பு. ஓகே, பிரைஸ் ஏறதுக்கான வாய்ப்பு. நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ வந்து வார் ஆரம்பிக்கிறதுக்கு போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஒரு ஒரு பேரல் குரூட் ஆயில் வந்து நீங்க $45 நீங்க பை பண்ணிட்டீங்க. இப்போ போர் ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? $50 அது இன்க்ரீஸ் ஆயிருச்சு. $5 அதிகமாச்சு. இப்போ நீங்க $45 வாங்கியிருப்பீங்களா? நீங்க $50 வித்தீங்கன்னா உங்களுக்கு $5 ப்ராஃபிட். இந்த மாதிரி நியூஸ் அண்ட் டெக்னிக்கல் நம்ம எப்படி வந்து இதில் கிரிப்டோ கரன்சிஸில் பார்த்தோம். அந்த மாதிரி ஜஸ்ட் இந்த டெக்னிக்கல்ஸ் அண்ட் ப்ளஸ் இந்த அசம்ஷன்ஸ் வச்சு தான் போயிட்டு இருக்கே தவிர, இந்த டிஃப்ரென்சஸ் தான் உங்களால் இங்கே ரியலைஸ் பண்ண முடியுமே தவிர, ரியல் டைம் கமாடிட்டியை உங்களால் வாங்கவே முடியாது. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் வாங்க முடியும். அது எப்போங்கிறத நான் உங்களுக்கு கிளாஸஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அப்போ கமாடிட்டியில் வந்து முதல்ல ஷரியால அடி வாங்கிருது. ரெண்டாவது வந்து ரிஸ்க்கு, நமக்கு வந்து கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய அளவுக்கு இதில் ரிஸ்க்கும் இருக்கு. மூணாவது என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்தியாவில் கவர்மெண்ட்டே இது வரைக்கும் பேன் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா முதல்ல என்ன அப்படின்னா, கரன்சி கொடுத்து கரன்சி வாங்குறது. இப்போ உதாரணமாக வந்து ஒரு டாலர் இருக்குது. அதே மாதிரி யூரோப் என்ன பண்ணுறாங்க, யூரோ கரன்சிஸை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி ஜப்பான்ல பார்த்தீங்க சொன்னா yen இருக்குது. சைனால பார்த்தீங்க சொன்னா ரென்மின்பி இருக்குது. ஓகே, இது யுவான் இருக்குது. ரெண்டு கரன்சியும் அவங்க யூஸ் பண்றாங்க. இட் மீன்ஸ் ஒரே கரன்சி ரெண்டு பேர். இந்த ஒவ்வொரு கரன்சி இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுது, அதாவது டாலருடைய மதிப்பு கீழே இறங்க போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது இப்படி எடுத்துக்கலாம். அதாவது யூரோவுடைய மதிப்பு மேலே ஏற போகுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து டாலர் கொடுத்து யூரோ வாங்கிக்குவீங்க. யூரோ மதிப்பு ஏறினதுக்கு அப்புறம் வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபம். இது நான் வந்து ஒரு ஜென்ரலா பர்செப்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இதுல வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு சொன்னா, கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் பேன் பண்ணி வச்சு, சார் எப்படி சார் செய்யறாங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா, வெளிநாடுகள்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். சில புரோக்கர்ஸ் வந்து வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட் மூலியமா தான் நீங்க பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்தியாவிலே இது வந்து லீகல் இல்லீகல் அப்படிங்கிறதுன்னு வந்து லீகல் அப்படிங்கிற சாங்ஷன் கொடுக்கல அப்படிங்கும்போது இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க சொன்னால் கிரிப்டோ கரன்சி, கமாடிட்டி மார்க்கெட். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சரியான பர்மிஷன் இல்லை, கமாடிட்டிலையும் பர்மிஷன் இல்லை, கிரிப்டோ கரன்சியில் இருக்குன்னே வச்சுக்கோ ஆச்சுங்களா ஒன்று. சரி, சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சியில் வந்து கொஸ்டின் மார்க்கு, கமாடிட்டிலையும் கொஸ்டின் மார்க்கு, ஃபாரெக்ஸ்லையும் கொஸ்டின் மார்க். இதெல்லாம் யார் பண்ணுவானா, மிதமிஞ்சிய பணம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது கரெக்ட். ஏன்னா போனாலும் போயிட்டு போகுது. ஏன்னா எனக்கு அதை வச்சு தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஜாரிட்டியான நம்ம வந்து மிடில் கிளாஸ் தான் இருப்போம். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடியவங்க எதுக்கு அட்டன் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து மாதம் 2 லட்ச ரூபா ஒரு இன்கம் இருக்குன்னா நீங்கள் இதை அட்டன் பண்ண வேண்டிய தேவைகள் கம்மி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கம்மி. அப்பயும் ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஆனா நமக்கு வந்து நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் தாண்டி நமக்கு வேற ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கிடைக்குமாங்கிறதுக்காக தான் நம்ம இந்த செஷன் அட்டன் பண்ணோம். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷரியாவுடைய பிரின்சிபல் அடிப்படையில் அதுக்கு வந்து பர்மிஷன் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க சொன்னா இல்ல சேஃப்டி அப்படிங்கிறது இருக்குது. எப்படிங்கிறத நான் என்ன பண்ண சொல்ல அடுத்து சொல்ல போறேன். சரி, இப்போ நீங்க வந்து பேங்க்ல பணம் போடுறீங்க. ஏன் வந்து பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்ககிட்ட வருது பேங்க்ல பணம் போட்டா? பேங்க்ல வந்து பணம் போட்டா உங்களுக்கு ஐயோ, பேங்க்ல பணம் போட்டோமே, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போமா? இப்போ பஸ்ல நீங்க பாக்கெட்ல ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துட்டு போறீங்கன்னா ஒரு பக்கு பக்குன்னு இருக்கும். கரெக்ட்டுங்களா? பார்த்து தொட்டு தொட்டு பார்த்துப்பீங்க. பஸ்ஸை வந்து எங்கேயாவது நிப்பாட்டினா கூட நீங்க கீழே இறங்க மாட்டீங்க. அப்படியே உட்காந்துருப்பீங்க. அப்போ வந்து அப்பப்போ தொட்டு தொட்டு பார்ப்போம். தூக்கத்துல இருக்கும் திடீர்னு ஒரு முழிப்பு வரும்.
ஓகே, முடிச்சு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்ப்பீங்க இருக்கா இல்லையான்ட்டு. இது மாதிரி என்ன இருக்குன்னு சொன்னா பல பயங்கள் இருக்கு. ஆனா பேங்க்ல போடும்போது நமக்கு அந்த பயம் இருக்கா? பேங்க்ல போட்டோமே, அல்ல என்னாச்சுன்னு தெரியலையே, சேஃபா இருக்கா இல்லையா, போய் பார்த்துட்டு வந்துடும் உதச்சு அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா பேங்க்குங்கிறது ஒரு சேஃப் பிளேஸுங்கிறது நமக்கு தெரியும். அங்கே பணம் போட்டால் சேஃபாக தான் இருக்கும். எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஏன்னா பேங்க்கை ரெகுலேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய உருவாக்குவதற்கும் அதனுடைய செயல்திறனை அதில் செயல்முறையை ஒரு வார்த்தையில் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ். ஓகே, பணத்துல பேங்க்ல வந்து பணத்தை போடக்கூடிய டெபாசிட்டர்ஸ் அவங்களுடைய பணத்தை பாதுகாக்கணும். இதுதான் ஆர்பிஐ உடைய ப்ரையாரிட்டி. அதுக்காக அதுல சின்ன தான் ஏதாவது தப்புகள் செஞ்சாலும் பேங்க் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகே, அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா பேங்க்ல பணம் போறது சேஃப். ஏன்னா அவங்களுக்கு மேல ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க. அந்த ரெகுலேட்டருடைய மோட்டிவ் என்ன? அதாவது பணத்தை போடக்கூடியவங்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கணும். அதை உறுதி செய்ய வேண்டியது ஆர்பிஐ பொறுப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல செபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகே, செபியுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். எப்படி ஆர்பிஐ உடைய வேலை வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸோ, அதே மாதிரி செபியுடைய வேலை ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். முதலீட்டாளர்களுடைய பணத்தை பாதுகாக்க வேண்டியது செபியுடைய கடமை. ஓகே, அதுல பங்கம் விளைவிக்க விதிமா அல்லது அதோடைய நாம்ஸை வந்து யாராவது மீறி நடந்தாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதிகாரம் செபி கிட்ட இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு? நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருந்திருப்போ, என்னுடைய நார்ம்ஸை மீறி நடந்தனா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அனில் அம்பானி. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அனில் அம்பானி அண்ட் 24 others banned from securities market by SEBI for 5 years. 5 வருஷம் நீங்க உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாதுன்ட்டாங்க. ஏன்? அவ்வளோ பெரிய தப்பை என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்லை. இவருடைய ஒரு கம்பெனிக்காக வாங்கின அமௌண்ட்டை இன்னொரு கம்பெனியில யூஸ் பண்ணிக்கிட்டார். இப்ப இவங்கெல்லாம் வந்து பிசினஸ் காங்க்ளோமெரேட் தானே. இவங்களுக்கு வந்து பலவிதமான கம்பெனிஸ் இருக்கும். இந்த கம்பெனி ஏக்காக என்ன பண்ணாரு? மக்கள் கிட்ட வாங்கின அமௌண்ட்டை கம்பெனி பில யூஸ் பண்ணிக்கிட்டார். இதுதான் விஷயம். இதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா நீங்க வந்து எங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம அல்லது வந்து எங்களுடைய நார்ம்ஸை தாண்டி நீங்க வேலை செஞ்சனால நீங்க 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாது. நீ எவ்வளவு பேர் அம்பானி குடும்பம் வேணா இருந்துக்கோ. ஆனா என்னுடைய ப்ரொடெக்ஷனை நான் வந்து என்ஷூர் பண்ணணும். இல்லைன்னா என் மேல கெட்ட பேராயிரும். மக்களுக்கு முக்கியமா இது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். ஓகே, அதனால என்ன பண்ணாங்க? 5 வருஷம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லேடி சித்ரா ராமகிருஷ்ணா. ஒரு சில பேர் உங்களுக்கு கூட இந்த லேடியை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். இந்த நியூஸை ஃபாலோ பண்ணி தான் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் மேஜரா 2 ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு. ஒன்னு என்எஸ்சி, இன்னொன்று வந்து பிஎஸ்சி. இதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ஸ்டாக் மார்க்கெட். இது என்எஸ்சி உடைய ஒரு சீஃப் ஆஃபீஸரா தான் இந்த லேடி இருந்தாங்க. இவங்களுடைய டென்யூர் முடிகிறதுக்கு முன்னாடி இவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, டென்யூர் முடிகிறதுக்கு முன்னாடி இவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா என்னுடைய பர்சனல் ரீசன், அதனால நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்ட்டு போயிட்டாங்க. ஆனா உடலை செபி வந்து என்ன பண்ணுச்சு, ஏன் இவங்க வந்து பர்சனல் காரணம்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய ஃப்ராடு என்ன பண்ணாங்கங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஹிமாலயன் யோகி. ஓகே, ஹிமாலயன் யோகிங்கிற ஒரு பேரு, அன்னோன் பேருக்கு என்எஸ்சியுடைய சீக்ரெட் டேட்டாஸ்ல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்போ அதை வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க? என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக நான் வந்து போறேன் அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. 1.5 வருஷம் கழிச்சு இவங்களை இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க. சரி, அவங்க அவங்க ஏதோ ரீசன் அவங்க போயிட்டாங்க. அடுத்தது யார் வராங்களோ அவங்கள வச்சு வேலையை பாருங்கப்பான்னு சொல்லி முடிக்கல. நீ வந்து தப்பு பண்ணிட்டு நீ போனாலும் நாங்க கண்டுபிடிச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப வந்து உன்னை பனிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கணும். ஹையர் ஆபீசர்ஸ்க்கு இருக்கணுங்கிறதுக்காக முடிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு போன பெண்மணியை கூட என்ன பண்ணாங்க, திரும்ப இவங்க மேல கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அப்ப இது என்ன காமிக்குது? மார்க்கெட் எவ்வளவு சேஃபா இருக்குதுங்கிறது காமிக்குது. மார்க்கெட் சேஃபா தான் வச்சு ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இங்க இருந்து பெரிய டாக்ஸ் கிடைக்குது. எத்தனை டாக்ஸஸ் இங்க இருக்கு தெரியுங்களா? ஜிஎஸ்டி, ஓகே, எஸ்டிடி. ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும். எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். அப்போ வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ், சிஜிடி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி. இதெல்லாம் கவர்மெண்ட்க்கு கிடைக்கக்கூடிய டாக்ஸ். நார்மலா நீங்க பண்ணா கூட சின்ன சின்ன போர்ஷன்ஸ் இங்க இங்க கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து கட்டுறாங்க.
ட்ரேடிங் பண்றாங்க. அதுல இருந்து கவர்மெண்ட்க்கு டாக்ஸஸ் கிடைக்குது. இதுல வந்து மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா யாராவது இங்க வருவாங்களா? அப்ப கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா லிட்ரலி இந்தியாவுடைய ஜிடிபியில 25% வந்து எங்க தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்போ எவ்வளவு முக்கியமான இடம். இதை கவர்மெண்ட் எவ்வளவு சேஃபா வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. இப்ப நமக்கு என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்து செபிங்கிற ஒரு அமைப்பை உண்டாக்கி அது மூலியமா வந்து பாதுகாப்புங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க. சார் அங்கே ஒண்ணு இங்கே ஒண்ணு நடக்குதுன்னா அதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. ஓகே. தவறுகள் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும். அதை வராம எவ்வளவு அதிகபட்சம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை மீறி ஒன்று ரெண்டு நடக்க தான் செய்யுது. அது மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா மனிதர்கள் வந்து எப்படி தவறு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பாசிபிள் தேடிட்டு தானே இருப்பான். அதனால ஒன்று ரெண்டு அதை நடக்க தான் செய்யும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறனால தவறுகள் நடக்காம இருக்க நம்ம ஊர்ல கிடையாதுல்ல. நேத்து கூட பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஓகே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்படிங்கிற போது ஒரு சில தவறுகள் நடக்க செய்யும். அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ரோட்ல வந்து ஆக்சிடென்ட்ங்கிறது ஒன்று ரெண்டு நடக்க தான் செய்யும். அதுக்காக ரோடே வந்து பூட்டி வைக்க முடியுமானா முடியாது. சரிங்களா? அப்போ சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது 100% கவர்மெண்ட் வந்து இங்க என்ஷூர் பண்ணியிருக்கு. காரணம் ஃபர்ஸ்டே நான் சொன்னா கவர்மெண்ட்க்கு வந்து டாக்ஸஸ் இதுல இருந்து நிறைய கிடைக்குது. ரெண்டாவது மக்களுக்கு இதுல வந்து அவநம்பிக்கை வந்துடக்கூடாது. ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா பிசினஸ் பீப்புளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும். இப்போ இங்க இருந்து பிசினஸ் பீப்புளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம். அவங்க எங்க போவாங்க? எல்லாம் போய் பேங்க்ல உட்காருவாங்க. பேங்க் எத்தனை பேருக்கு தான் லோன் கொடுக்கும்? பேங்க்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு லோன் கொடுக்கறதுல. ஓகே. அது வந்து நம்ம இங்க டாபிக் இல்லை. அதெல்லாம் நாங்கள் யூபிஎஸ்சியில் நடத்துறோம். பேங்க் வந்து யார் யாருக்கு எவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக நாம்ஸ் இருக்கு. அதாவது ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னு சொல்லுவாங்க. ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னா அதாவது பேங்க் கொடுக்கக்கூடிய லோன்ல 100ல கிட்டத்தட்ட 40% அரசாங்கம் சொல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். மீதி 60% லோனை தான் வந்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க. 40% அரசாங்கம் சொல்லக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் யாருக்கு சொல்லும்? அம்பானி கொடுங்க, அதானி கொடுங்கன்னா சொல்லும். விவசாயிகளுக்கு கொடுங்க, மைனாரிட்டிஸ்க்கு கொடுங்க, ஓகே, எஸ்சி எஸ்டிக்கு கொடுங்க. இப்போ இவங்ககிட்ட இருந்தெல்லாம் என்ன பண்ண முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து பணம் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இவ்வளோ பணத்தை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் கொடுத்துட்டு மீதி 60% வச்சு தான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியுதுன்னா நினைச்சவங்களுக்கு கொடுக்க முடியுது. ஓகே. அப்போ இவங்களும் பிசினஸ் பீப்புள் அங்க வந்து உட்காந்துட்டா இன்னும் சிரமமாயிரும். அதனால வந்து பிசினஸ் பீப்புளுக்கும் நிறைய லோன் கிடைக்கணும். அவங்களும் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிடைக்கணும். அரசாங்கத்துக்கும் வரி கிடைக்கணும். இது எல்லாமே நடக்கணும்னா இங்க சேஃப்டியை கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணிருக்கு. ஓகே. சரி. இது பார்த்துக்கோங்க. இது சேஃப்டி சம்மந்தம். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஏன்னா முன்னாடி நான் சொன்னேன் சேஃப்டி இல்லைன்னா நம்ம மண்ணுக்குள்ள கூட புதைச்சு வைக்கலாம். ஆனா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சீங்கன்னா பணம் வளர போகுதானா? கிடையாது. சரிங்களா? அப்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும்ல. இப்ப இந்தியா அப்படிங்கறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்? ஏன்னா என்ன பண்ணிட்டோம் நம்ம முதல் தடவையா ஒரு இடத்துக்கு இடம் வந்திருக்கோம். முதல் தடவையா ஒரு ரெக்கார்ட்ல இடத்துக்கு வந்துட்டோம். எதுல? பாப்புலேஷன்ல. ஓகே. சைனா தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு சைனாவை பீட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க? 2025 இன்னைக்கான ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா இந்தியால 146. ஓகே. 146 கோடி. சைனால பாத்தீங்கன்னா 141. தேர்ட் பிளேஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அமெரிக்கால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி. அப்ப நம்ம ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து என்னது 150 வச்சா கூட 300 கோடி பாப்புலேஷன். உலகத்துடைய பாதி பாப்புலேஷன் வந்து இந்தியா அண்ட் சைனாலே இருக்கு. ஓகே. பீட் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டோம். இது என்ன சொல்றாங்க? 2070ல இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது 170 கோடி ஆயிருங்கிறாங்க. சார் 2070ல இல்லை 2050 எனக்கு சரி ஞாபகம் இல்லை. 170 கோடிக்கு ரீச். இப்போதைக்கு என்ன? இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட 150 கோடியை ஹிட் பண்ண போறோம். பக்கத்துல நெருங்கிட்டோம். வேர்ல்டே லார்ஜஸ்ட் எக்கானமி. சரி சார், இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம் அப்படின்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பலவிதமான நிறுவனங்கள் இருக்கும். ஓகே. உதாரணமா வந்து ஃபார்மா மருந்து தயாரிக்க கம்பெனி உள்ள இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமொபைல்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி உள்ள இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் உள்ள இருப்பாங்க. ஓகே. அதில் எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் இருக்கு. எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இப்போ இவங்களுடைய வேலை என்ன? இப்போ ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் யூனிலீவர் லிமிடெட். ஓகே. யூனிலீவர் லிமிடெட் யாரு? இவங்க வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ 146 கோடி ஜனங்களுக்கும் காலையில பேஸ்ட் வேணும். எந்திரிச்சதுல இருந்து யோசிச்சு பாருங்க. காலையில பேஸ்ட் வேணும். 146 கோடி யூனிட் அவங்க வந்து மாசம் மாசம் ப்ரொடக்ஷன் பண்ணணும். சார் அதில் குழந்தைங்க இருப்பாங்களே, வயசானவங்க இருப்பாங்களே, பல்லே விளக்காதவங்க இருப்பாங்களே, அதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலா நம்ம பேசுவோம். 146 பேருக்கு என்ன பண்ணும்? பேஸ்ட். 146 கோடி பேருக்கு என்ன பண்ணணும்? சோப்பு. ஓகே. அடுத்து 146 கோடி பேருக்கு என்ன பண்ணணும்? பிரஷ்.
146 கோடி ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? ஷாம்பு. ஷாம்பு. அத 146 கோடி ஜனங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ். ஓகே, 146 கோடி ஜனங்களுக்கு காலையில டீ. 146 கோடி ஜனங்களுக்கு காலையில பிஸ்கட். ஒரு நிமிஷம் இருங்க. வெளியே. ஓகே, வெளியே வந்து வித்துட்டு வந்தாங்க. வெங்காயத்தை வித்துட்டு இருந்தா. ஓகே, இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இப்ப இத்தனை பேருக்கு என்னன்னு சொன்னா, காலையில பேஸ்ட், சோப்பு, பிரஷ், ஷாம்பு, ஹேண்ட் வாஷ், காலையில எழுந்துச்சுன்னா வந்து ஓகே, அதுக்கு தேவையான பிஸ்கெட், அதுக்கு தேவையான ரஸ்க். யோசிச்சு பாருங்க, இத்தனை பேருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ இந்தியாங்கிறது ஒரு மேஜரான மார்க்கெட்டா பார்க்கப்படுது உலக நாடுகளால. ஏன்னா இத்தனை ஜனங்களுக்கு வந்து தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள். இப்ப இந்த பொருட்களை தயாரிப்பு மக்களுக்கு வேணும்னா அங்க ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிசினஸ், பெரிய பிசினஸ் கிடைக்கும். அப்ப இந்தியாங்கிறது ஒரு பெரிய கன்சியூமர் மார்க்கெட். ஓகே. ஆனா வந்து நீங்க அமெரிக்காவை பாருங்களேன். அவங்களுக்கு இவ்வளவு பேஸ்டும் பிரஷும் தேவைப்படுமா? சோப் தேவைப்படுமா? ஏன் இல்ல, ஏன்னா அங்க வெறும் 35 கோடி ஜனங்க தான். அப்ப அதை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு பேஸ்டும் பிரஷும் நம்ம நாட்டுல விற்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவுக்கு வருவாங்களா இல்லையா? அப்போ பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா? பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்களா இல்லையா? நான் இது சொல்றது பேசிக் பொருள். இதுக்கு அடுத்து நீங்க டூ வீலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் டூ வீலர். இன்னைக்கு ஃபோர் வீலர் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போ டூ வீலரும் ஃபோர் வீலர் வேணும்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு வந்து பெட்ரோலுங்கிறது வேணும். ஓகே. இவங்களுக்கு தேவையான காய்கறிகளை வந்து வாங்கணும். காய்கறி வாங்கணும்னு சொன்னா அதுக்கான லாரிகள் வேணும். ஓகே. லாரியோட டிரான்ஸ்போர்ட் அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்துடும். நாளைக்கு இந்த மக்களுக்கு உடம்பு முடியாம போனா அவங்களுக்கான மருந்து மாத்திரைகள் வேணும். அதுக்காக ஃபார்மா கம்பெனி. அப்ப இந்த எல்லா நிறுவனங்களும் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும், மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்காக கூட. ஓகே, கொரோனா சமயத்துல கூட, கொரோனாவுடைய நேரத்திலையும் கூட எல்லா செக்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஆகுங்கிறது தெரியல. அடுத்து என்ன நடக்குங்கிறது அன்பிரசிடென்டட். ஓகே, பேண்டமிக். அடுத்து என்ன நடக்கும் தெரியல. ஆனா அந்த சமயத்துல கூட 2 செக்டர் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு, 3 செக்டர் பூம் ஆயிட்டு இருந்துச்சு, வேகமா வளருச்சு. ஒன்னு ஃபார்மா, ரெண்டாவது எஃப்எம்சிஜி, மூணாவது ஐடி. ஏன்? ஐடி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, அவங்க வேலை அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. அதனால ஆட்டோ செக்டார்ல இருந்து பணத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல போட்டாங்க. ஃபார்மா செக்டர், நீங்க கொரோனாவா இருந்தா நான் சுகர் பேஷண்ட்னா டயபிட்டிஸ் டேப்லெட் சாப்பிட்டு தான் ஆகணும். பிபி பேஷண்ட் பிபி மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். இன்னும் சொல்ல போனா கொரோனா நேரத்தில் ஃபார்மா செக்டர்லாம் டாப் பூம்ல போயிருச்சு. ஏன்? ஏன்னா மருந்து அதிகமாக தேவைப்படும். எஃப்எம்சிஜினா என்ன? கொரோனா வந்தது அப்படிங்கிறதுக்காக யாரும் பிஸ்கட் சாப்பிடாம இருக்க முடியுமா? இல்ல பல்லு விளக்காம இருக்க முடியுமா? இல்ல வந்து ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அப்போ இந்த 3 செக்டர் மட்டும் தப்பிச்சிருச்சு. எப்போ உலகம் என்ன ஆக போகுதுன்னே தெரியாம இருந்த சமயத்துல கூட இந்த 3 செக்டர் தப்பிச்சிருச்சு. அப்ப ஏதோ ஒரு வகையில என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் சில விஷயங்கள் நடந்துட்டே தான். உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சொன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை. இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? இந்தியா வந்து டூரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான்ல இருந்து சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இந்தியா வந்து அவங்களை அட்டாக் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வருதா, 2 நாடுகளுக்கு நடுவில் போர் வந்தா மார்க்கெட் வந்து அடி வாங்கும். அது ஜென்ரலா மார்க்கெட் ரொம்ப சென்சிட்டிவ். ஆனா அந்த சமயத்துல மட்டும் ஒரே ஒரு செக்டர் நல்ல பூம் செம்ம ஸ்டாப்ல போயிட்டு இருந்துச்சு. எது? டிஃபென்ஸ் செக்டார். ஓகே. டிஃபென்ஸ் செக்டார் இருக்கா இல்லையா? இப்போ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஓகே, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி வந்து ஜிஆர்இசி, மார்கன் டாக்யார்டு, இதெல்லாம் வந்து நீங்க பாப்பீங்க ரெகுலர் நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இதெல்லாம் என்னட்டு. இப்போ இவங்களாம் சல்லு 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 சல்லுன்னு மேல என்ன ஏன்? ஏன்னா என்னதான் சண்டை வந்தாலும் இவங்களுக்கான டிமாண்டுங்கிறது அதிகமாகுமே தவிர குறையாது. அப்ப ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு செக்டர் நமக்கு வந்து கை கொடுத்துட்டு தான் இருக்கும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுதான் நம்முடைய கையில இருக்கு. அதுதான் நம்முடைய திறமை. அதான் நம்ம கிளாஸஸ்ல கத்துக் கொடுப்போம். நம்முடைய கிளாஸஸ்ல வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து 2 இருக்கும். ஐ கேன் அஷ்யூர் யூ. ஒண்ணு வந்து இஸ்லாமிக் ஆங்கிள்ஸ். இது வந்து நீங்க வேற எங்க போனாலும் கத்துக்க முடியாது. நம்முடைய தமிழ்நாட்டுல நம்ம மட்டும் தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா சொன்னா இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் நேஷனல் இம்பாக்ட்ஸ் அல்லது வந்து காசஸ். என்னென்ன காரணிகளால மார்க்கெட் அடி வாங்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஏன் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்லி தர மாட்டான்னு சொல்லனா, இது வந்து ஆக்சுவலி யூபிஎஸ்சி டாபிக். யூபிஎஸ்சியில் நாங்கள் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ல இதெல்லாம் நடத்திட்டு இருந்தோம். ஓகே, அங்க வந்து டீட்டெயிலாக நடத்துவோம். அதனால இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பெருசா இருக்காது. இப்போ யூபிஎஸ்சி நம்ம நடத்தினால அதை எடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துரும். இப்போ ரெண்டுமே நான் சொன்னா இன்னைக்கு ஏன் தேவை? இப்போ இப்போ லாஸ்ட் பேட்ச் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கூட நான் சொல்லியிருந்தேன்.
2 நாள்ல ஏன் மார்க்கெட் இறங்குது, எப்படி காசியஸா இருக்கும்னு சொன்னா ஈரான் அண்டு இஸ்ரேலுடைய கான்ஃபிளிக்னால. அப்ப டக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே சார், இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். இந்த ரீசன்னால மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு. கெஸ் பண்ணணும், மார்க்கெட் உழுவுது, கீழே இறங்குது, மேலே ஏறுதுன்னா ஏன் ஏறுது இறங்குதுங்கிறத கெஸ் பண்ணணும். அப்ப என்னன்னு சொன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாங்கிறது ஒரு கன்சியூமர் மார்க்கெட். நம்மளை நோக்கி இண்டஸ்ட்ரீஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் டெஸ்லா கூட அவங்களுடைய கார் கம்பெனி இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்றேன்னு சொல்றாங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட். ஆனா வந்து அன்அஃபிஷியலா என்ன ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, பிஎம் மோடி அதை குஜராத்துக்கு கேட்கிறாரு. ஆனா அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம்னால அந்த டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் கான்ஃப்ளிக்ட்னால என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா டிலே ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பட் எனிஹோ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆப்பிளுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வந்து இந்தியால போடணும்னாங்க. ஆனா ட்ரம்ப் வார்ன் பண்ணாரு, நீங்க போய் வந்து இந்தியால போய் பிளான்ட் வச்சீங்கன்னா உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம். ஓகே, அப்ப என்னன்னு சொன்னா இந்தியால வந்து படிச்சவங்களும் இருக்காங்க, கன்சியூமர்ஸும் இருக்காங்க, கம்மி ரேட்ல உங்களுக்கான வேலைகள் இங்க நடக்குங்கிறதுனால இந்தியா நோக்கி பல நிறுவனங்கள் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்தியாவுடைய growth பாருங்க, இன்னைக்கு டேட் மேல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. மே 25th 2025, ஜஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வந்த நியூஸ். இந்தியா வந்து உலகத்திலே வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமியா வளர்ந்துருச்சு. உலகத்துல ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு ஆப்வியஸா நமக்கு தெரியும், யுஎஸ். $30 ட்ரில்லியன் எக்கானமி அவங்களோடது. ரெண்டாவது சைனா, கிட்டத்தட்ட $19 ட்ரில்லியன் எக்கானமி. அதுக்கடுத்து ஜெர்மனி 4.77, கொஞ்ச நேரத்துக்கு இதையும் நம்ம தாண்டிடுவோம். தேர்ட் வந்து ஜெர்மனி, ஃபோர்த் ஒன் இந்தியா 4.18. ஓகே, ஜப்பான் வந்து 4.186, பின்னாடி போயிட்டாங்க கொஞ்சம். அப்ப நாலாவது ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமியா நம்ம வளர்ந்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ வளரும் அப்படிங்கிற போது இன்னும் நம்மளுடைய மக்கள் பல நாடுகளுக்கு நம்ம நம்பிக்கை வரும். ஓகே, நம்ம வளர்ச்சிக்கான ஒரு உதாரணமே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய கிரிக்கெட்டை வச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிரிக்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ண பார்க்கக்கூடிய ஒரு கேம் ஸ்போர்ட்னு வச்சுக்கோங்க இந்தியாவில். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜெர்சியில வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்பான்சர்ஸ் உடைய பேர் இருக்கும். கடைசியா வந்து இந்தியா விளையாண்ட அந்த ஜெர்சியில யார் ஸ்பான்சர்ஸ் நேம் இருந்துச்சு, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஜெர்சியில நீங்க பார்த்துருப்பீங்க. நோ, தெரியும் தெரியல, ஏதோ ஒன்று ரிப்ளை பண்ணுங்க சாட்ல. சூப்பர். ட்ரீம் 11. சரி, இதுக்கு முன்னாடி யார் யார் இருந்திருக்கா? இதுக்கு முன்னாடி யார் யார் இருந்திருக்கா? ட்ரீம் 11 இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து யார் யார் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்கா? இல்ல, அது வந்து ஐபிஎல்க்கு டிஎல்எஃப் இதெல்லாம் வந்து ஐபிஎல்ல வரும். இந்தியன் டீம் நான் சொல்றேன். இப்ப இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னு சொன்னா சஹாரா இருந்துச்சு. சஹாரா ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பைஜூஸ். கரெக்ட்டுங்களா? பைஜூஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி நீங்க இப்ப சொன்ன மாதிரி ட்ரீம் 11 வந்திருக்கு. நீங்க பெப்சி இருந்திருக்கு. சூப்பர். ஒரு காலத்துல பெப்சி இருந்திருக்கு. ஆனா நீங்க பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல வந்து இன்சமம் உல் ஹக் விளையாண்ட காலத்துல இருந்து இது வரைக்குமே பாத்தீங்கன்னா சொன்னா வெறும் பெப்சி தான். ஓகே, சூப்பர். எமிரேட்ஸ், டாட்டாலாம் இருக்கு. பட் வந்து ஐபிஎல் இருக்கும். மேஜர் நம்முடைய இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா சொன்னா சஹாரா, பைஜு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா பெப்சி. ஓகே, இது என்ன எழுதுறேன் எனக்கு ஞாபகம் வந்து ட்ரீம் 11 இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா இப்ப இந்தியாவுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஜெர்சில இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் நேம். ஏஞ்சல் ஏஞ்சல் ஒன்லாம் இல்ல. ஏஞ்சல் ஒன்லாம் கிடையாது. விவோ இப்போலாம் வந்து ஐபிஎல்ல பல ஸ்பான்சர்ஸ் வந்து ஐபிஎல்ல நீங்க சொல்றீங்க. ஓகே, அது இருக்கட்டும். பட் ஜென்ரலா இதெல்லாம் இருந்திருக்கு. சஹாரா இருந்திருக்கு, பைஜூஸ் இருந்திருக்கு, ட்ரீம் 11, பெப்சிலா இருந்திருக்கு. இப்ப பாகிஸ்தானோட ஜெர்சில பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வெறும் பெப்சி தான். நீங்க இப்ப கூட போய் எடுத்து பாருங்க. பெப்சி தான் மட்டும் தான் ஏன்னா அவங்க நாட்டுல வந்து புதுசா பிசினஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லையே. ஏன்னா அவங்க தான் எப்போ சண்டை பிரச்சனை அது இதுன்னு சொல்லி அவங்க வந்து கடன் வாங்கி தான் அவங்களுடைய நாடு ஓட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஐஎம்எஃப்ல இருந்து 27 தடவை கடன் வாங்கிட்டாங்க. இப்போ நீங்க என்கிட்ட ஒரு தடவை வந்து கடன் கேட்டா நான் கொடுப்பேன். 27 தடவை வந்து கடன் கேட்டீங்கன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கும் உங்ககிட்ட? புரியுதுங்களா? இப்போ பாகிஸ்தான் வந்து ஐஎம்எஃப் கிட்ட 27 தடவை போய் கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கி தான் அவங்களுடைய ஏதாவது அவங்களுடைய க்ரூட் ஆயிலுக்கான அவங்க பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ எந்த பிசினஸ் பீப்புளுக்கும் அல்லது எந்த நாட்டுக்கு இது உங்க மேல நம்பிக்கை வரும்? எந்த தைரியத்துல அவங்க இந்தியாவை பகைச்சுக்கிறாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப என்னன்னு சொன்னா நம்ம இந்தியால வந்து இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கோங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்தியாவுடைய ஜிடிபி. இப்ப நம்முடைய பாடி கண்டிஷன் வந்து ஹெல்த்தியா இருக்குங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணுவோம்? என் உடம்புல எவ்வளவு பிபி இருக்கு, என் உடம்புல எவ்வளவு சுகர் இருக்கு, என்னுடைய வெயிட் ஐடியலா இருக்கா, என்னுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு,
என்னுடைய SpO2 லெவல் இதெல்லாம் வச்சு நம்முடைய கால்குலேட் பண்ண பாடி ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி ஒரு நாட்டுடைய ஹெல்த்தை, நாட்டுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு ஒரு பாராமீட்டர் தான் இந்த ஜிடிபி. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 7, 6, 5 இப்போ 4வது இடத்துக்கு வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் 3வது இடத்துக்கு வந்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா க்ரோ ஆயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து இப்போ பேங்க்ல பணம் போடணும்னா உங்களுக்கு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? பேங்க்ல வந்து SBI அக்கௌண்ட்டும் ஒன்று இருக்கணும், சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்படி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஓகே, டிமேட் அக்கௌண்ட் இதை பத்தி நம்ம கிளியரா நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால ஸ்டாக்ஸை பை பண்றதுக்கும் செல் பண்றதுக்கும் முடியும். இப்போ பாத்தீங்கன்னா 2011 எத்தனை பேர் இந்தியாவில் வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க? 19 மில்லியன் சொன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ? 1 மில்லியன்னா 10 லட்சம். 19 மில்லியன் 2 கோடி பேர்னு வச்சுக்கோங்க, 1.9 கோடி பேர். ஓகே, 19 லேக்ஸ் இல்லை, 1.9 crore. ஏன்னா 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். இப்போ 19 மில்லியன் அப்படிங்கிறது 1.9 crore. 2012 பார்த்தீங்கன்னா 20 கோடி, 21 கோடி, 22 கோடி, வருஷம் வருஷம் 1 கோடி தான் வந்துட்டு வந்துச்சு. ஆனால் கொரோனாவுடைய பீரியடுக்கு அப்புறம் பாருங்க, கொரோனாவுடைய பீரியட் 41 கோடியிலேருந்து 2023 டேட்டா பாருங்க, டக்குன்னு நான் 3 மடங்கு வளர்ந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் யோசிச்ச மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, கொரோனா லாக்டவுன் இருக்கு என்ன பண்ணலாம், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ட்ரேட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம்னு உள்ள வந்தவங்க அப்படியே அடுத்தடுத்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க பெருகிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து 2.5 லட்சம் வரைக்கும் தான் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டாங்க, 4 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸம்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம். எக்ஸம்ஷன்ஸ்னா சில விதிவிலக்குகள். அதுல வந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பூஸ்ட் பண்றதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்றதுக்கு, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ரோடு, ஓகே, ஏர்போர்ட்டு, அதே மாதிரி ஹார்பரு, இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோடு இருந்தால் தானே வந்து அங்கே வண்டி ஓடும், பிஸ்னஸ் வரும். இப்போ ஹைவேலலாம் பல இடங்கள்ல வந்து பிஸ்னஸ் வர்றதுக்கு காரணம் என்ன, சரக்கை ஏற்றிட்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய என்ன பண்ணாங்க சொன்னா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம இந்தியா வளருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும் இந்தியா ஆக்சுவலி எவ்வளவு வளருது. இப்போ பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளை விட்டுருங்க, வளர்ந்த நாடுகள் பெருசா வளர மாட்டாங்க. ஆனா வளரக்கூடிய நாடுகள் உதாரணமா பிரேசில், ஓகே, அதே மாதிரி வந்து சைனா, ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய வளர்ச்சி விகிதம் 7.2%. இவ்வளவு வேகமா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போ ஆரம்பத்துல நீங்க அரசு அதிகாரிகள் யாராவது கூட நீங்க இந்த செஷன் நீங்க அட்டன் பண்ணலாம். அவங்களுக்கு பிடித்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஓகேங்களா? பிடித்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அரசு அதிகாரிகளா இல்லைனாலும் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பண்றாங்க, மந்த்லி வந்து 30,000 அவங்களுக்கு சேலரினா 30,000 கொடுக்க மாட்டாங்க, 27 தான் கொடுப்பாங்க. ஒரு 3,000 பிடித்தம்னு வச்சுக்குவாங்க. அந்த அரசாங்கம் என்ன பண்ணும், அந்த அதிகாரிகளுடைய பென்ஷன் ஃபண்டு, அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, இதுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. சரி, அதுல ஒண்ணுதான் அது EPFO, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து இந்த மாதிரி பணத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு 30-40 வருஷம் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும்போது கொடுப்பாங்க. ஓகே, சரி, இப்போ இவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க, இத்தனை காலம் வரைக்கும் அரசாங்கத்துடைய கடன் பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? அரசாங்கத்துடைய கடன் பத்திரங்களை முதலீடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருக்கா, நீங்க ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்க இஎஸ்ஐசி. இஎஸ்ஐசி எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லியிருக்கு. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வரைக்கும் அவங்களும் பாண்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அரசாங்கம் சொன்னாங்க 5% வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஃபண்டை என்ன பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அரசு நிறுவனங்களே உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை நாள் பாண்டில் மட்டும் இருந்தீங்க, அதில் குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் வந்துச்சு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு கம்பெனியில் எத்தனை வகையான மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம மட்டும் இல்லை, அந்த கம்பெனியுடைய உருவாக்கியவர்கள் அதில் பணம் இருக்கும், வெளிநாட்டினர்கள் பணம் போடுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பணம் போடுறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யாரு நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் பணம் போடுறாங்க, இந்திய அரசாங்கம் பணம் போடுது, இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் போடுறாங்க, எல்ஐசி பர்டிகுலரா ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி பல நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ நம்முடைய பணம் மட்டும் இல்லை, நம்மளை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறவங்களும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதான் செய்றாங்க. ஓகே, இப்போ நம்ம இத்தனை பேர் பண்றாங்க
போது நம்ம மட்டும் தயங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா லாஸ் யாருக்கு? நமக்கு தான். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ. ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நம்ம தனியாவே ஒரு கிளாஸ் இதுக்கு வச்சிருக்கோம். ஐபிஓனா என்னன்னு சொல்றதுக்கு. இப்போ ஒரு நிறுவனம் புதுசா ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முதலீடுகள் வேணும். அந்த முதலீடுகளுக்கு கேட்ட மக்கள் கிட்ட அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதுதான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ட்டு. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 8 ஷோரூம் வச்சிருக்காங்க, பைக் ஷோரூம். 8 எம்ப்ளாயிஸ் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து வெறும் 12 கோடி தான் வேணும். ஆனால் எவ்வளோ பணம் வந்துச்சு தெரியுங்களா? 4800 கோடி ரூபாய் அவங்களுடைய ஐபிஓல மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஒன்று இருக்கு, அதாவது 4800 கோடி அவங்களுக்கு வந்திருந்தாலும் அவங்களுக்கு தேவையான 12 கோடியை மட்டும் எடுத்துட்டு மீதி எவ்வளோ 4788 கோடி அவங்க திருப்பி கொடுத்துடணும். அது வேற விஷயம். ஆனால் வெறும் 12 கோடி ரூபாய் கேட்டதுக்கு 4800 கோடி ரூபா வந்திருக்குன்னா மக்களுக்கு எவ்வளோ கிரேசினஸ் அண்ட் இதில் வந்து ஒரு growth பொட்டன்ஷியல் அண்ட் சேஃப்டி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் ஐபிஓங்கிறது ஒரு ஜாக்பாட்டாகவும் அமைஞ்சிடும். உதாரணமாக இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி, ஐஆர்இடின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சம்திங் ஒரு நேம்ல ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 35 ரூபாய் ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்டாக் 35 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்டுக்கு முத வரும்போது 50 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு. இப்போ 2023 நவம்பருடைய சமயத்தில், நவம்பர், அக்டோபர், நவம்பர் சமயத்தில். ஆனால் அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு? அடுத்த நவம்பர் வர்றதுக்கு முன்னாடி 300 ரூபா வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட வித்தின் ஏ இயர் உங்களுடைய 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 6 lakhs என்ன இருக்கும்? க்ரோ ஆயிருக்கும். ஓகே. இப்போ இந்த மாதிரி என்ன இருக்குன்னு சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இப்போ நிறைய வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து எனக்கு வந்து நேரம் வந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு கொடுக்க முடியல, இல்லை நான் வந்து 8 hour 10 hour ஜாபுக்கு போகிறேன், என்னால் இன்னொரு இன்கம் எனக்கு வேணும் ஆனால் என்னால் ஏர்ன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம சேஃப்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு, இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சு. மூணாவது ஃபைனல் நம்ம பார்க்கறது என்ன சொன்னால் ஒரே ஒரு சாம்பிள் டூல். ஓகே. ஒரே ஒரு சாம்பிள் டூலில் நம்ம என்ன பார்ப்போம், நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதாவது நம்ம சில ஆப் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதில் ஒன்று தான் வந்து இந்த ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு அத்தியாவசியமான ஒரு ஆப் இது, அதாவது வெப்சைட் இது. சுருக்கமாக சொல்லணும்னா முஸ்லீம்களுக்கு குரான் மாதிரி, கிறிஸ்டியன்ஸ்க்கு பைபிள் மாதிரி, ஹிந்துஸ்க்கு வேதாஸ் மாதிரி இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட். இப்போ நம்ம வந்து 50 MA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொன்னோமா இல்லையா? 50 MA லைன் ஒரு சாம்பிள் டூல் என்னால் செய்ய முடியுமா சார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரணும். எனக்கு வந்து பயமா இருக்கு சார், என்னால் இது முடியுமா முடியாதாங்கிற ஒரு எனக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ என்னால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட வரலாம். ஓகே. ஸோ அதில் தான் இந்த 50 MAங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இப்போ இந்த 50 MAங்கிறது ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 50 MA அப்படிங்கிறது இது ஒரு லைன். இது வந்து ஒரு டெக்னிக்கல் டூல். இந்த டெக்னிக்கல் டூல் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? இந்த லைன் போதும் பார்த்தீங்களா? இதுதான் இந்த 50 MA லைன். இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் போதும் பாருங்க. இங்கே ஆரஞ்சு கலர் லைன் போகுதா? இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 50 MA லைன். சரி சார், இதை வச்சு நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? இப்போ நம்ம ஒரு டெக்னிக்கலில் நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, இந்த லைனுக்கு மேலே ஒரு கிரீன் கலர் கேண்டில் வரணும். ஓகே. கிரீன் கலர் கேண்டில் இங்கே இருக்குதா? கிரீன் கலர் கேண்டில் இங்கே இருக்குது. இப்போ இந்த கிரீன் கலர் கேண்டில் இருக்குது. இந்த கிரீன் கலர் கேண்டிலை தாண்டி இன்னொரு கிரீன் கலர் கேண்டில் வருது. உதாரணமாக இங்கே வருதுன்னு வைங்களேன். இது வந்து ஒரு பையிங் இண்டிகேஷன், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. இப்போ இங்கே கிரீன் கேண்டில் வந்து எப்படி இங்கே கிரீன் கேண்டில் வருது, இது கேண்டில்ஸ் பற்றி நம்ம நடத்தும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கிரீன் கேண்டிலை என்ட்ரி அண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இந்த 50 MA லைன் எங்கே போய் எடுக்கிறது, நம்ம அதை பற்றி நம்ம சொல்லுவோம். ஓகே. சரி, இப்போ இந்த 50 லைனில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இதை கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ growth பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னால், இங்கே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இந்த ஸ்டாக்கு? 46% வரைக்கும் க்ரோ ஆயிருக்கு. எப்போ? ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு மந்த்ல 1.5 மந்த்ல நீங்க 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 1.5 மந்த்ஸ்ல உங்களுடைய அந்த 1 லட்சங்கிறது 1.5 லட்சமா இருக்கும். நான் ஆசை காமிக்கிறதே இல்லை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் சொல்றது என்னன்னா 1 லேக் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க.
உங்களுக்கு மந்த்லி 4 to 5,000. ஓகே, 4 to 5,000 வந்தாலே உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ். இப்போ இந்த மாதிரி 46%, 50%லாம் வந்து நம்ம ஆசை காமிக்குது, இருக்கு, நடக்குது. ஓகே, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும், 1 லட்ச ரூபா வச்சு நீங்க வரக்கூடிய இன்கம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். 4 5 ஆகும், 5 6 ஆகும், 6 7 ஆகும், 7 8 ஆகும். அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போகும். ஆரம்பத்தில் என்ன பண்ண முடியும், மினிமம் வந்து 4 to 5%, 4லேருந்து 5,000 ரூபா 1 லேக் வச்சு உங்களை லேர்ன் பண்ண முடியும். இதுதான் வந்து ஆப்டிமமான மினிமம் பிஸ்னஸ் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் எந்த பிஸ்னஸ் போட்டாலும் இப்படி தான். 5 லட்ச ரூபா போட்டு நீங்கள் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணாலுமே கூட அதில் மந்த்லி 5%ன்னு சொன்னால் 25,000 உங்களுக்கு வந்தாலே நல்ல லாபம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்குறேன், எனக்கு பழக்கமான என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மோர் தென் 20 lakhs பணம் போட்டு கூட இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸ் பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் பிஸ்னஸ் வந்து பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் பெருசாக வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரேக் ஈவன் பாயிண்ட்னா லாபமும் நட்டமும் ஜீரோ ஆகக்கூடிய இடம். உங்களுக்கு வந்து நட்டங்கள்லாம் குறைஞ்சி ஜீரோ, அடுத்தது லாபம் ஆரம்பிக்கும். பிரேக் ஈவன் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கே மோர் தென் 1 இயர் ஆகுது. ஆனால் நம்ம சொல்கிறது மினிமம் 3 to 4 months நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்துடலாம். அதுக்கு அடுத்தது 5 6 7ங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த டூல்ஸை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது? ஓகே சார், இதுக்கு இந்த ஸ்டாக் வந்து கீழே சுற்றிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது, எப்போ இது கிராஸ் ஆகுங்கிறது நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் நான் பார்க்கணுமா இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கும் போது அதை எங்கேருந்து எடுக்கிறது வைக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதாவது 50 mA லைனு எப்படி எங்கேருந்து எடுக்கணும், அதில் வந்து ஸ்டாக்கு கீழே இருந்து இப்போ கிராஸ், இப்போ நீங்கள் இந்த இடத்துல போய் பிடிச்சிட்டீங்க, இப்போ பார்க்குறீங்க ஒரு ஸ்டாக் வந்து என்ன ஆயிட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இப்போ இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு. அப்போ என்ன சார், இது எப்போ கீழே வரும் இல்லை கீழே இருந்து எப்போ திரும்ப மேலே ஏறும், நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிச்சாதான் எனக்கு லாபம், இந்த இடத்துல எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னால் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஜென்ரலி ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்க சொன்னால் இன்னைக்கு வந்து மேஜராக நம்ம சொல்ல வர்றது ஒரு பெரிய அதாவது பாசிவ் இன்கம் உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு ஆப்ஷன். எப்படி நான் சொல்கிறேன், நான் வந்து கம்பேர் பண்ணுறேன், எதோட கம்பேர் பண்ணுறேன்னா மற்ற பிஸ்னஸோட கம்பேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 மெடிக்கல் ஷாப் வைக்கிறீங்க. ஓகே, அல்லது நீங்கள் வந்து ஒரு 8 hours ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி டிஃபர் ஆகுது, இதுலேருந்து மற்றதை விட இதில் மற்றதும் வந்து ஹலால் தான், மற்றதும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்ற பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸை நான் டவுன்கிரேட் பண்ணவும் இல்லை. ஆனால் இதில் இருக்கிறத விட ஒரு படி அதிகமான பாசிட்டிவ் உங்களுக்கு இங்கே இருக்குது, ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் ஒரு 5 lakhs ஆவது இன்வெஸ்ட்மென்ட் வேணுமா? கரெக்ட்டுங்களா? ஏன்னு சொன்னா, நீங்க வந்து கடைக்கு ஒரு அட்வான்ஸ் குடுக்கணும். ரூ. 50,000 கடைக்கு அட்வான்ஸ் குடுக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை ரூ. 5,000 குடுக்கணும். அது மாசம் மாசம் ஓகே. 50,000 அட்வான்ஸு. நீங்க கடையில உள்ள இன்டீரியர் ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு ரூ. 1,50,000 இன்னைக்கு ஆயிரும் சர்வசாதாரணமா. ரூ. 2,00,000 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து கடைக்கு வேணுங்கிற சரக்கு நீங்க வாங்கி போடணும். ஒரு ரூ. 2,00,000 வாங்கி போடணும். அதே மாரி வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ஸு, ஏசி இதெல்லாம் வாங்கி போட்டா ரூ. 5,00,000 மினிமம் வேணும். அப்பதான் உங்களால மெடிக்கல் ஷாப்பே ஓப்பன் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மினிமம் இவ்ளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சார் மினிமம் 5 லட்ச ரூபா இருக்கணுமா, இல்லை மினிமம் 10 லட்ச ரூபா இருக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட வெறும் 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 5 லட்ச ரூபா இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்லை சார் நான் ஆரம்பத்தில் கற்றுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 10,000 வச்சு பண்ண முடியுமானா தாராளமாக பண்ண முடியும். இதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறதே கிடையாது. ரெண்டாவது, நீங்க வந்து ஒரு 8 hours ஒர்க்குக்கு போகக்கூடிய ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய நாள்ல கிட்டத்தட்ட 1/3 அந்த ஒர்க்குக்கு நீங்க அலாட் பண்ணணும். நான் சொன்னது ஒர்க் டைம் மட்டும். ஆனா இன்னைக்கு 8 hours ஒர்க்குங்கிறது எங்கேயுமே இல்ல. 8 hours ஒர்க்குன்னு சொல்றாங்க. ஓகே. அது நீங்க நீங்க சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போனா வீட்ல 8 மணிக்கு கிளம்பணும். ஓகே. ஆஃபீஸ் உங்களுக்கு 6 o'clock க்ளோஸ் பண்ணாங்கன்னா, நீங்க 7 o'clock ஆல்மோஸ்ட் 10 ஹவர் உங்களுடைய ஒர்க்குக்காக போயிருது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் உடைய வொர்க்கிங் டைம் என்ன தெரியுங்களா? மார்க்கெட் 9:15ல இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் தான், 6.25 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே மார்க்கெட் டிஃபால்ட்டாக கிடையாது. அதுக்கு நடுவில் ஒர்க்கிங் டேல வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்துட்டாலும் ஸ்டாக் மார்க்கெட் லீவு. சாட்டர்டே சண்டேவும் லீவு,
நார்மலாக வீக்லி 5 டேஸ் தான் இருக்கும். அந்த 5 டேஸில் ஏதாவது கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஹாலிடேஸ் வந்துட்டா அதுவும் லீவு. அப்ப நீங்க இவ்ளோ நேரம் இது குடுக்க வேண்டிய தேவையில்ல. நான் ஆரம்பத்துல நான் சொல்லணும்னு நெனச்சேன். இது யாருக்கு பெருசா ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, இது வந்து வீட்ல இருக்கக்கூடிய படிச்ச பெண்கள். எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு படிக்கிறாங்க. ஆனா, அவங்களால அவங்க வீட்டுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணி குடுக்க முடியறதில்ல. ஏன்னா, வெளிய அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சேஃப்டியுடைய இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. ஹஸ்பண்டுடைய பர்மிஷன் வாங்கணும். ஹஸ்பண்ட் பர்மிஷன் குடுத்தாலும் மாமனார், மாமியார் பர்மிஷன் தர மாட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்துரும். ஓகே. ஹஸ்பண்ட் பார்க்கணும். குழந்தைகள இது நெறைய கமிட்மெண்ட் இருக்கனால அவங்களுக்கு ஆனா இந்த டைமிங் பாருங்களேன். 9:15 கிட்டத்தட்ட குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம், ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரீ டைம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஆரம்பிக்குது. 3:30க்கு முடிஞ்சிருது. அதாவது ஹஸ்பண்ட் வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு முன்னாடி, அடுத்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து திரும்பி வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் குளோஸ் ஆயிரும். அப்ப ஜஸ்ட் இந்த ஹவர் எந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ, பெண்கள் அந்த சமயத்துல வீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? அவங்க ட்ரேடிங் பண்ணலாம். வீட்ல உட்காந்துக்கிட்டே அவங்க ட்ரேடிங் பண்ணலாம். 2வது வந்து அவங்களுக்கு சேஃப்டி இஷ்யூஸ் கிடையாது. வீட்ல உட்காந்து பண்றதுக்கு எந்த ஹஸ்பண்டும் வந்து அப்ஜெக்ஷன் சொல்லப் போறதில்ல. ஹஸ்பண்டுடைய வீட்டாளுங்களும் அப்ஜெக்ஷன் சொல்லப் போறதில்ல. பர்ட்டிகுலரா நம்முடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா, பரதாவுடைய அடிப்படையில இருக்கும். பெண்கள் வந்து இங்க அ யாரையும் நம்ம பார்க்க போறதில்ல. ஜஸ்ட் பெண்கள் ஜாயின் பண்ணா கூட, இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னே தெரியுமே தவிர, மத்தபடி அவங்க யாரு, என்ன அப்படிங்கிற அந்த பரதாவுடைய சேஃப்டி நம்மகிட்ட இருக்குது. இப்ப இவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்க போறோம். 2வது நான் டார்கெட் பண்ணது யாருன்னு சொன்னா உலமாக்கல். உலமாக்கல் ஏன் டார்கெட் பண்ணேன்? ஏன்னா உலமாக்களுக்கு இன்னைக்கு கம்மியான சம்பளம். ஓகே. அதனால அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க வந்து இன்கம் அதிகமா ஜெனரேட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கும். ஓகே. ஆனா 2 பேர் தான் டார்கெட் பண்ணனால வந்து மத்தவங்க கத்துக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நான் மெயினா வந்து இவங்க 2 பேரும் டார்கெட் பண்ணதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்ட்டேன். உலமாக்களுக்கு அடிஷனல் இன்கம் கண்டிப்பா வேணும். ஏன்னா சேலரி கம்மி. பெண்கள் நெறைய படிக்கிறாங்க. ஆனா வீட்ல இருக்காங்க. வேலைக்கு போ முடியல. அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மத்தவங்களும் தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? ஆல் அதர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஷரியாவுடைய பர்மிஷனும் இதுல இருக்கு. அப்ப நீங்க 8 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ் வொர்க்குக்கு போறீங்க. அப்படின்னு சொன்னா, ஆனா மார்க்கெட்ல உங்களுக்கு நீங்க குடுக்க போற அதிகபட்சமான டைம் என்னது? 6 மணி நேரம் தான். 6 மணி நேரம் உட்காரணும்னு தேவை இருக்கான்னா கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்க 2லேருந்து 3 மணி நேரம் உட்கார்ந்தா போதும் அதிகபட்சமா. சார் நான் போயிட்டு வொர்க்குக்கு போயிட்டு வந்து என்னால பார்க்க முடியுமான்னா, தாராளமா பார்க்கலாம். ஈவினிங் 7 டூ 8 என்ன பண்ணுங்க, இதுல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு, அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்க பையிங், செல்லிங் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம சொல்லி தருவோம். ஓகே. அப்ப நீங்க வந்து பிசினஸ்க்கு ஒரு வேலைக்கு போறீங்க. அங்க 8 மணி நேரம், 10 மணி நேரம் நீங்க வொர்க் பண்ற மாரி, இங்க அப்படி பண்ண வேண்டிய தேவையில்ல. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா கோல்டு. இப்போ கோல்டு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா என்ன ஆச்சுன்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்? ஏன்னா வார். அதேதான். வாருடைய சந்தர்ப்பங்கள்ல கோல்டுடைய இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகும். ஓகேங்களா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, நார்மல் கண்டிஷன்ஸ்ல கோல்டுல பக்கம் பக்கத்துல யாரும் போமாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோல்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது சேஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்னு பார்ப்பாங்க. ஆனா ஜெனரலி எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெசெஷன் டைம்ல தான் வந்து கோல்டுக்கான இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே. இதுலயும் சில பையிங், செல்லிங் சில பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் இருக்கு. உதாரணமா நீங்க 1 கிராம் கோல்டு இப்போ ரூ. 8,000 வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க விக்கும்போது அதே 8,000 கிடைக்காது. உங்களுக்கு 7,800, 7,700 தான் குடுக்கும். கிராமுக்கு ரூ. 200, ரூ. 300 கம்மி பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. ஓகே. அப்ப யோசிச்சு பாருங்க 1 பவுனுங்கிறது 8 கிராம். இப்போ ரூ. 300 கிட்டத்தட்ட ரூ. 2,400 அதிலேயே போயிருச்சு. 2வது நம்ம இத பாதுகாக்கணும். சேஃப்டி இஷ்யூஸ் இன்னைக்கு இருக்குது. கோல்ட பாதுகாக்க வேண்டிய எதுக்கு சார் டைமிங்க்கு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஆன்லைன் மார்க்கெட்டிங் தானே. வை தி ஃபிக்ஸ் டைமிங். நீங்க 24 மணி நேரமும் உட்காரக்கூடாது தான். நீங்க போய் உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க வந்து உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் லிமிட்டட் டைம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்லைன்ல அப்படிங்கனாலும், இதுக்கு பின்னாடி மார்க்கெட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்எஸ்சி, பிஎஸ்சி மார்க்கெட் இருக்கா இல்லையா? அங்கேயும் என்ன இருப்பாங்க? ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒர்க்கிங் கண்டிஷன். இப்போ பேங்க்ஸ் 24 மணி நேரம் செயல்படுதா? இல்ல. காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 3:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. அந்த மாரி தான் இது. சரிங்களா? அப்போ கோல்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பிளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆனா, நமக்கு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் தி இயர் வருஷம் ஃபுல்லா இதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும். சரி சார் நான் ரியல் எஸ்டேட் போயிடுறேன் சார். ரியல் எஸ்டேட்டுங்கிறது இன்னைக்கு நல்ல போயிட்டு இருக்குது. அது இல்லாம எனக்குன்னு ஒரு லேண்ட் இருந்தா நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன். தாராளமா வாங்குங்க. ஆனா என்னன்னு சொன்னா, நீங்க வந்து 10 லேக்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க. ஓகே. இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு ரூ. 50,000 வேணும் அப்படின்னா, அந்த ரூ. 50,000க்கான பணத்த மட்டும் லேண்ட மட்டும் உங்களால என்ன பண்ண முடியாது. வெட்டி விக்க முடியுமா? இந்த இடத்த மட்டும் நான் வித்துறேன் ரூ. 50,000ன்னு விக்க முடியுமா? முடியாது. சரி நான் மொத்த ரூ. 10,00,000 இடத்தையும் வித்துறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, உங்களுக்கு பையர்ஸ் கிடைக்கணும். நீங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு விக்கிறீங்கன்னு தெரிஞ்சா, நீங்க ரூ. 10,00,000 வாங்குன இடத்த ரூ. 9,00,000 கேட்பான். ஓகேங்களா? ரூ. 10,00,000 வாங்குன இடத்த
அவன் என்ன பண்ணுவான்? 9 லட்ச ரூபாய்க்கு கேட்பான். சரி சரி, நான் போய் அடமானம் வச்சிடுறேன். 50,000 ரூபாய்க்காக எதுக்கு போய் 10 லட்ச ரூபா லேண்ட் விற்கணும்? அடமானம் விட்டீங்கன்னா அங்க வட்டி கட்டணும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க 10 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு 5,000 ரூபா வேணும்னா கூட தனியா 5,000 ரூபா மட்டும் கட் பண்ணி வெளியே எடுக்கலாம். மீதி வந்து 9,95,000 அங்கேயே இருக்கும். திரும்ப ஒரு 5,000 வேணுமா? திரும்ப 5,000 எடுக்கலாம். திரும்ப 9,90,000 அங்கேயே இருக்கும். இப்ப எவ்வளவு வேணுமோ உங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க மொத்த ஸ்டாக்கையும் நீங்க விற்க வேண்டிய அவசியமோ அவசரமோ கிடையாது. அதே மாதிரி வந்து பையர்ஸ் ஒரு லேண்டை விற்கணும், பையர்ஸை தேடணும், கிடைக்குமான கிடைப்பான தெரியாது. அப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் வித்துக்கலாம். நீங்க போட்ட உடனே அது செல் ஆயிரும். ஓகே, நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நான் சொல்றது என்ன சார், ஸ்டாக் மார்க்கெட்டை பெரிய பிளஸ்ங்கிறது லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்ன? எவ்வளவு சீக்கிரமா உங்களால பணத்தை வெளியெடுக்க முடியுது. அது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற அளவுக்கு லேண்ட்லயும் இருக்காது, கோல்ட்லயும் இருக்காது, வேற எதுலயும் கிடையாது. ஓகே, இப்போ லிக்விடிட்டினா என்னுடைய பணம் என்னுடைய அவசரத்துக்கு பயன்படணும். இப்போ என்னுடைய பணம் என்னுடைய அவசரத்துக்கு பயன்படலை அப்படின்னு சொன்னா, அப்போ என்னுடைய பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? சரி சார், எனக்கு அவசரத்துக்கு பயன்படும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்? கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ என்ன என்ன பிரச்சனை? பணத்தை கையிலேயே வச்சுட்டு இருந்தா அது க்ரோ ஆகாது. அப்போ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் வேணும், பணம் என்னுடைய பணம் க்ரோவும் ஆகணும். அதே நேரத்தில் எனக்கு தேவைப்படும் போது அது யூஸும் ஆகணும். எனக்கு தேவைப்படும் போது அது யூஸ் ஆகும். அப்போ தேவைப்படும் போது யூஸ் ஆனாதான் அந்த பணம் எனக்கு பிரயோஜனம் கொடுக்குது. அதே நேரத்தில் அது க்ரோ ஆனாதான் நாளைக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிட்டு என்னுடைய சிரமங்கள் அது குறைக்கும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு நமக்கு ஷரியாவுடைய பிரின்சிபல், சேஃப்டி, அதே மாதிரி growth பொட்டன்ஷியல், அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா வந்து எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லிக்விடிட்டி எல்லாம் இருக்குன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்குது. ஓகே, ஹவு கேன் ஐ லேர்ன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் குவிக்லி அண்ட் ஈஸிலினா நம்ம அதுக்காக தான் ஒரு கோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லான்ச் பண்ணுறோம். அந்த கோர்ஸுடைய பேசிக் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இது. என்னென்ன சொல்லிக் கொடுப்போம்? நம்முடைய இந்த பேசிக் கோர்ஸில் நம்ம அட்வான்ஸ் கோர்சஸும் இன்ஷால்லா ஆரம்பிப்போம். இந்த பேசிக் கோர்சஸ் நம்ம என்ன சொல்லிப்போம்னா பேசிக் டெர்மினாலஜி. அதாவது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறீங்கன்னா சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும். அந்த அர்த்தங்கள்லாம் புரிஞ்சாதான் உங்களால் அதுக்கேற்ற மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அப்போ பேசிக் டெர்மினாலஜி சொல்லி கொடுப்போம். இஸ்லாமிக் ஆங்கிள் ஆன் ஸ்டாக் மார்க்கெட், இஸ்லாம் விஷயத்தில் என்னென்ன கண்டிஷன்ஸை பார்க்க சொல்லுது, அதை 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருப்போம். பார்ட் 1, பார்ட் 2 அது சொல்லிக் கொடுப்போம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன இருக்குது, ஓகே, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லிக் கொடுப்போம். அதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அடுத்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் டீட்டெயில்டாக போகும். ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்போ, அதாவது ஒரு ஒரு குதிரை உயிரோட இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அது எப்போ ஓடும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, இப்போ நீங்கள் ரேஸ் குதிரை பந்தயத்துக்கு போறீங்க. ஒரு குதிரை உயிரோட இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அது ஓடணுமா இல்லையா? அப்போதான் நம்ம ரேஸை ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இப்போ நல்ல ஸ்டாக் மட்டும் இருந்தால் போதுமா? அது ஓடணும்ல, வேகமாக வளரணும்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, சரி, இன்னைக்கு வந்து 2,000க்கு மேற்பட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது என்எஸ்சியில். ஓகே, அதே மாதிரி 6,000க்கு மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்சியில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இதுல இருந்து ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றது அப்படின்னா அதுக்காக தனியாக என்ன பண்ணுவோம்? ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருவோம். ஓகே, அதே மாதிரி இன்டர்நேஷனல் இம்பாக்ட் எது இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்குது. இப்போ ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளுடைய சைக்காலஜி எப்படி இருக்கணும்? ஏன்னா சில சமயம் மார்க்கெட் வந்து பயம்படுத்தும், சில சமயத்தில் ஆசை வார்த்தை காமிக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம எப்படி நம்மளை வந்து ஒரு காமா அமைதியாக நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கிறது ட்ரேடிங் சைக்காலஜிங்கிற கிளாஸை சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி வந்து மற்ற இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அது எல்லாமே கிட்டத்தட்ட தியரி கிளாஸ் வந்து 11, 18 கிளாஸஸ் வந்துடும். தியரி கிளாஸஸ் வந்து இது நம்ம தியரி பார்ட் சொல்லி கொடுக்குறது. ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தியரி பார்ட் வந்து மொத்தம் 18 கிளாஸஸ் வரும். நம்ம கொஞ்சமா ஆரம்பத்தில் 23, 24 இருந்தது. இன்னைக்கு வந்து 10, 18 தியரி 10 ப்ராக்டிகல்ஸ் சொல்லிட்டு 27, 28 கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நடத்துவோம் உங்களுக்கு. ஓகே, ஒவ்வொரு கிளாஸ் வந்து 1 ஹவர் இருக்கும். ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் போதும், உங்களால் என்ன பண்ண முடியும், கிளாஸஸை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே, இதுதான் வந்து நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது சம்மந்தமாக டீட்டெயில்டாக ஒன்று ஒன்று இப்போ ஐபிஓன்னு பற்றி சொன்னோம். ஐபிஓ பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு டீட்டெயிலாக பேசுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் இருக்குது, கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், ஓகே, கமாடிட்டி மார்க்கெட்டு, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணுவோம்னா கிளாஸஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு புது வேர்ல்டு என்டர் ஆகக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும். ஐ கேன் அஷ்யூர் யூ தட். ஏன்னா நான் லாஸ்ட் 5 பேட்சஸ்
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கான லாஸ் வந்து நம்ம தான் பேர் பண்ணணும். ஓகே, இந்த இந்த 25th செஞ்சுரி 21st செஞ்சுரியில் 2025ல கூட நம்ம இன்னும் இந்த தயங்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி லாஸுங்கிறது நமக்கு தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கோர்ஸாக இல்லாமல் இது வந்து ஒரு கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமாக நாங்கள் பார்க்கோம். ஏன்னா வந்து நம்ம சார் ஆரம்பத்தில் சொன்னார், ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்களும் லாஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்போ வேணாலும் என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, என்ன டவுட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். இப்போ கிளாஸ் நடத்த கூட ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வாட்ஸ்அப்பில் டவுட் கேட்டுட்டு இருந்தார். பழைய பேட்சுடைய ஒரு ஸ்டூடெண்ட், சார் இப்படி இருக்கு, என்ன பண்ணணும். இப்போ நமக்கு வந்து அவைலபிளாக இருப்போம். உங்களுக்கு எப்போ வேணாலும் நம்ம வந்து உங்களை டவுட் கிளாரிஃபை பண்ணுவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படாது, தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே ரெடியாக இருப்போம் வாட்ஸ்அப்பில் 24/7. சரிங்களா? சரி, ஓகே. நம்முடைய செஷனுடைய கண்டென்ட்டுங்கிறது ஓவர். உங்கள் சைடில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ஆஃபர் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் தான். ஜூமில் 1 மந்த் ட்ரைனிங். சார் சொன்ன மாதிரி வந்து 2 வீக்ஸ் தியரி கிளாஸு, 2 வீக்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 28 கிளாஸ் கிட்ட வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வீக் டேஸில் தான் நடக்கும். வீக்கெண்ட் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து அப்போது க்ளோஸில் இருக்கனால அப்போது நடத்த முடியாது. ஸோ அதனால் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 7 to 8 இயர்லி மார்னிங், அதாவது காலையில். ஏன் அந்த டைம் அப்படின்னா இது கொஞ்சம் ஃப்ரெஷ் டாபிக்னால அந்த டைம் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அப்சர்வ் ஆகும், நல்ல நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இது வரைக்கும் 5 பேட்சஸ் நம்ம அப்படி தான் வச்சுருந்தோம். ஸோ இதில் இது வரைக்கும் 5 பேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சவுதி பீப்புள்ஸ், நிறைய பேர் சவுதியில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. நிறைய வந்து மெயினாக இமாம்கள், விமன்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் 5 பேட்சில். ஓகேங்களா? ஒரு பேட்சில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 to 8 விமன்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து ஹஸ்பண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நீ கற்றுக்க, யூஸ் பண்ணிக்க, எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அதில் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து 1 மந்த்துக்கான ட்ரைனிங் இது. சார் இதில் சப்போஸ் நான் ஏதாவது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் அதோட கண்டினியூட்டி மிஸ் ஆயிருமே சார், நான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஒரு அப்ளிகேஷனில் நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஆஃப்டர் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அதில் இன்றைக்கி நடக்கிற கிளாஸ் இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ தட் நீங்கள் அன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஆல்ரெடி அட்டன் பண்ண கிளாஸை திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே சார், இது வந்து எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த 2 வருஷத்தில் இந்த 1 மாதம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் திருப்பி அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் மிஸ்டர் முகமது உமர் சாரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ட்ரெயினரையும் ஆட் பண்ணிடுறதுனால உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் குரூப்லேயே கேட்கலாம். அதனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த டவுட் கிளாரிஃபை ஆகும், சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பேட்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 அப்படிலாம் வச்சுருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா வெளியிலலாம் இது வந்து 35,000 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் நம்ம வந்து கம்யூனிட்டி பர்பஸ்க்காக எல்லாரும் இதில் பயனடையணும், அப்படி எல்லா கம்யூனிட்டியும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாமினலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம 10,000லேருந்து 5,000 வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜூம் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,999. ஓகேங்களா? ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 32 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 8 சீட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்னும் ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டேட்டு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். டேட் எப்போ அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் வந்து கரெக்டான டேட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம் நாங்கள். ஸோ ஆன்லைனா ஆஃப்லைனான்னு கேட்டிருக்கீங்க. இது கம்ப்ளீட் ஆன்லைன் சார். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எங்கே இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது காலையில் 7 மணி அப்படின்றதுனால உங்களால் அங்கேருந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ட்ரெயினரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்தே தான் எடுப்பாங்க. அவர் வந்து கடலூரில் இருக்காங்க. ஸோ அங்கே இருந்தால் வந்து எடுப்பாங்க. ஸோ பேமெண்ட் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சேட்பாட்டில் கொடுத்துருங்க சார். ஜூமில் சேட்பாட்டில் உங்களுக்கு ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ரெக்கார்டிங்கை நான் திருப்பி ஒரு வாட்டி பார்க்குறேன் சார். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன்னாலும்
நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் அனுப்பியிருக்கேன் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இன்னைக்கு நடந்த ரெக்கார்டிங் நான் அதுக்கு அந்த குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ கபீர் சார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி 7 to 8 வந்து நான் ஸ்கூல் ட்ராப் அந்த டைமாக இருக்கும், என்னால் ஈவினிங் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஈவினிங் வந்து இப்போ பாசிபிலிட்டி இல்லை பிரதர், வேணால் இன்னொரு வாட்டி நான் டிஸ்கஷன் பண்ணி ஏதாவது 2 பேட்ச் கொண்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். பட் வந்து மெயினாக ஒரே பேட்சாக தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்குறதுக்கான டைமிங்க்கே வந்து எங்களுக்கு ஒரு பேட்ச் நடத்துகிறது தான் எங்களுக்கு பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களால் பெர்ஃபெக்ஷனாக எல்லாமே கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு பேட்ச் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? சில பேர் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து யார் அப்படின்னு தெரியல. நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேமும் அனுப்புங்க. ஃபுல் நேம் எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய நேமில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்ம கொடுத்துருவோம். அந்த ஐடியில் தான் உங்களுக்கு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஃபோன் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து டெலீட் ஆயிரும். அப்போ திருப்பியும் நீங்கள் எங்ககிட்ட எப்போ இந்த 2 இயர்ஸில் எப்போ கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். செஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. இப்போ எஸ்ஐபி பத்தி கேட்டிருக்காங்க. எனி கிளாரிஃபிகேஷன் அபவுட் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க எஸ்ஐபி. இப்போ சில சமயங்கள்ல உங்களுக்கு கையில பல்க் அமௌண்ட் இருக்காது, கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு மந்த்லி சேலரிடா இருப்பீங்க, ஒரு 30,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக மீதி வந்து ஒரு 2,000 என்னால் மாசம் மிச்சப்படுத்த முடியும். இப்போ நான் 2,000 மாசம் மாசம் போட முடியுமான்னு கேட்டா முடியும். உங்களால வந்து 2,000 மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. மேஜரா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. இது வந்து நம்மளால ஸ்டாக்ஸ்ல கூட நம்மளால வாங்க முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்டுடைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அது நம்ம மியூச்சுவல் ஃபண்டுடைய கிளாஸ் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் சரியா ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஒன்று வந்து டாடா எத்திக்கல் ஃபண்டு, இன்னொன்று வந்து டாரஸ் எத்திக்கல் ஃபண்டு, இன்னொன்று வந்து குவாண்டம் எத்திக்கல் ஃபண்டு. இன்னொன்று வந்திருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த 3 என்னன்னு சொன்னால் ஷரியாவுடைய பிரின்சிபலில் ஃபாலோ பண்ணி நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஃபண்டு இவங்க மட்டும்தான். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து உங்களால், மற்ற ஸ்டாக்ஸில் உங்களால், மியூச்சுவல் ஃபண்டு உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ டைம் கூட பிரதர் கேட்டாங்க, ஈவினிங் 7 to 8 சொல்லி கேட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மார்னிங் வந்து சிலருக்கு வேலை இருக்கும், சிலருக்கு வந்து ஈவினிங் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஆனால் நம்ம 2 டைம் வைக்க முடியாது, அதாவது ஒரு டைம் தான் வைக்க முடியும். சரி, எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது சார்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இன் கேஸ் வந்து 7 to 8 உங்களால் அட்டன் பண்ண முடியலையா, உங்களுக்கு என்ன ஆகும், மத்தியானத்துக்குள்ளே வந்து அன்னைக்கான வீடியோ அப்லோட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஈவினிங் உட்காந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் அதை ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் கிளாரிஃபை அடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா சவுதி பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா, சவுதியிலேருந்து அட்டன் பண்ணாங்க, சிலோன்லேருந்துலாம் சில பேர் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு 7 to 8 அப்படிங்கிறது உங்களுக்கு மார்னிங் வந்து 5 ஆல்மோஸ்ட் 4:30. இப்போ 4:30க்கு எழுந்திரிச்சு யாராவது கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்களா? முடியாது, கஷ்டம். சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் தான் பார்த்தாங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு என்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஆ எஸ்ஐபிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது அது வந்து என்ன கிடையாதுன்னா ஒரு ஸ்கீம் கிடையாது. இப்போ நீங்க மாசம் மாசம் 2,000 நீங்க டாடா எத்திக்கல் ஃபண்டே இருக்குன்னு வைங்களேன். இதுல நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் 2,000 2,000 போட்டீங்கன்னா அதுதான் வந்து எஸ்ஐபி. இல்ல இந்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு பர்மிஷன் இருக்கோ சரியா ரீதி, அல்லது மட்டும் தான் நீங்க எஸ்ஐபி போட முடியும். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க 2,000 மாசம் மாசம் போறீங்களா, இல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் எஸ்ஐபிங்கிறது. அதனால அதுக்கு தனியா ஸ்கீம் அப்படிலாம் கிடையாது. ப்ளீஸ் மென்ஷன் இன் சாட் ஆஃப் அலோடு எஸ்ஐபி ஃபண்ட் நேம். அதுதான் சொல்ல வரேன். டாடா டாலர்ஸ் எத்திக்கல் மியூச்சுவல் ஃபண்ட், அதில் எஸ்ஐபி போடலாம். நீங்க ஸ்டாக்ஸ்லேயும் வாங்க முடியும். அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்க சார் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளீஸ். உங்களை வந்து குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அதில் நீங்க எங்கிட்ட என்ன பண்ணலாம், எது வேணாலும் டவுட் நீங்க கேட்டுக்கலாம். சார் எஸ்ஐபியில் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் மாதிரி தானே வரும், அது நம்ம கொடுக்குறோம் மாசம் மாசம் எவ்வளோ கொடுக்குறோங்க தான் எஸ்ஐபி.
அது நம்ம வாங்க போறது இல்லையே. இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து ஒரே அடியா ரூ. 1,00,000 போட முடியல. அப்படி இதான் சிம்பிளான விஷயம் இதுதான். என்கிட்ட 1,00,000 இல்ல ஒரே அடியா. நான் என்ன பண்ணுவேன்னா, மாசம் மாசம் 2,000, 2,000, 2,000ன்னு ஸ்டாக்ஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டே இருப்பேன். இதுதான் எஸ்ஐபி. முதல்ல இதுல வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இங்க கிடையாது. ஜஸ்ட் நீங்க எப்படி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அதுதான். ஃபண்ட் நேம் அலௌடு ஷரியா அப்படின்னா என்ன சொல்லி கேட்க வரீங்கன்னு புரியல. அதாவது எந்தெந்த ஃபண்டுல ஷரியா பெர்மிஷன் இருக்குன்னு கேட்டதுக்கு தான் நான் இதை மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நான் சொல்லிட்டேன். டாடா எத்திக்கல் ஃபண்ட், டாரஸ் எத்திக்கல் ஃபண்டு, குவாண்டம் எத்திக்கல் ஃபண்டு. இதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நான் கிளாஸஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நத்திங் டு வரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட்டு செஷன் ஏதாவது ஃப்ரீயாக இதே மாதிரி அப்டேட்டட் செஷன் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜஸாக்கல்லா ஹைர். ஏன்னா இந்த சண்டே உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமில் ஸோ உங்களுடைய இன்கமில் இன்னும் செகண்டரி ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து வந்த எல்லாத்துக்கும் என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதாவது ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை கோர்ஸ் டீட்டெயில்ஸு, இல்லை சார் பேமெண்ட்டு வந்து எனக்கு ஒரு 2 டேஸ் கழித்து பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் இருக்குமா, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ என்னுடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு வாட்டியும் நான் சேட் பாட்டில் போடுறேன் என்னோடய அஃபிஷியல் நம்பர். ஸோ நீங்கள் வந்து என்ன பர்சனலாக கூட ரீச் பண்ணி உங்களுக்கான ஏதாவது queries இருந்துச்சுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு ஆ கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது ரிட்டர்ன் எடுக்கும்போது சம் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அதான் வருமா? கிடையவே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதான் சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் இது. நீங்க நார்மலா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றீங்க. ஒரு கிராசரி ஸ்டோர், ஒரு மளிகை கடை ரன் பண்றீங்க. இப்ப அதுல வந்து உங்களுக்கு இன்கம் வருது. ஒரு மாசம் 30,000 இன்கம் வரலாம். ஒரு மாசம் 25,000 இன்கம் வரலாம். ஒரு மாசம் 10,000 இன்கம் வரலாம். ஒரு மாசம் 50,000 இன்கம் வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்கம்ஸ் வரும். உங்களுடைய பிசினஸ் ரன் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி நம்ம எந்த ஸ்டாக்ஸ் வாங்குறோமோ அந்த ஸ்டாக்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும். ஒரே இன்கமெல்லாம் வராது. போன மாசம் வந்த இன்கம் எனக்கு இந்த மாசம் வராது. இந்த மாசம் வந்த இன்கம் எனக்கு அடுத்த மாசம் வரும்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால வந்து இதுல ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க இல்ல. இங்க வந்து நீங்க நல்ல ஸ்டாக்ஸ் அது நம்முடைய திறமையை பொறுத்து இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையா? அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். நீங்க வந்து கரெக்டா செலக்ட் பண்றீங்க, கரெக்டா ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறீங்க, ப்ராப்பர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றீங்க, கரெக்டா நீங்க வந்து ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி பை பண்ணீங்க, கரெக்ட் டைம்க்கு நீங்க பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து சர்வசாதாரணமா மேலே ஏறும். ஓகே. இல்ல நீங்க வந்து இது கொஞ்சம் அசால்ட்டா யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இன்கம் உடைய growth எப்படி இருக்கும்? அந்த growth உடைய லைன் சின்னதா இருக்கும். ஓகே. அதை பத்தி நீங்க நீங்க திங்க் டு வரி. உங்களை வந்து ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களை கைப்பிடிச்சு கூட்டு போக வேண்டியது என்னுடைய வேலை. ஓகே. நீங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. யூ வில் ஒர்த் ஃபீல் ஒர்த் ஆஃப் தி மணி. ஓகே. நீங்க எக்ஸ்போஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ஒர்த். ஏன்னா 4,000 அப்படிங்கிறது ரொம்ப மினிமல் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்களே வந்து 8,000, 12,000, 15,000லாம் நாங்கள் பே பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். இது கண்டென்ட் வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும். ஓகே. சும்மா ஒரு ஒரு செஷன் அட்டன் பண்ணா கூட 299 1 ஹவர் கிளாஸ்க்கு நாங்கள் அட்டன் பண்ணும்போது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா நான் அப்படியே உட்காரல. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். வேற இடத்துல நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால் நானும் வந்து பே பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நமக்கு வந்து மக்களுக்கு கொண்டு போய் இது வந்து ஒரு மினிமம் ஆப்டிமம் காஸ்ட்ல ஃபுல்லாக கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு சர்வீஸாகவும் நம்ம கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மினிமம் வச்சிருக்கோம் நம்ம. அதான் நான் சொன்னேன். 1 மந்த் 1.5 மந்த் உங்களுக்கு ஸ்டாக் உடைய கிளாஸஸ் போங்களா? 1.5 மந்த் கிளாஸ் ஸ்டாக்கும் நீங்கள் 1.5 மந்த் நீங்கள் ட்ரைனிங் எடுப்பீங்க. ஓகே. நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ ஆப் கொடுத்துருவோம். அந்த டெமோ ஆப்பில் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரியல் மார்க்கெட் பக்கமே நீங்கள் வர முடியும். ஓகே. 3 மாசம் கழிச்சு தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ள வரணும். உங்களுடைய பணம் சேஃபாக இருக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் லாஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில ப்ரொசீஜர்ஸ் தான். சார், லீடர் அனிஃபா அப்படின்ற ஐடியிலேருந்து அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வாட்ஸ்அப்பில் இன்னும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பல. அது யார் அப்படின்னு சொல்லிடுங்க. இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கீங்க.
ஸோ யார் பே பண்ணீங்களோ ஸோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, ஸோ தட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி உங்களை டேட்டா பேஸில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஹனீஃபா அந்த நம்பர்லேருந்து பேமெண்ட் வந்திருக்கு, அது ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. டெமோ ஆப் வந்து ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது. iOSக்கு இது வரைக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்டாங்க. நான் பெரும்பாலும் எல்லாம் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணாங்க. டெமோவுக்கு வந்து iOSக்கும் நம்ம வந்து அதை தேவைப்பட்டா நம்ம அதை என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணலாம், எப்படி பண்ணணுங்கிறத. அதாவது ரெக்கார்டட் இப்போ செஷன் வந்து iOSல இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா ஆப்பிள் மொபைலில் பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. பார்க்கலாம் சார். ஓகே, பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேட்டிருக்கீங்க, மந்த்லி நான் 2000 போடுறேன், அப்போ வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து ஒரு 1,00,000 வந்துடுது, அது ஃபிக்ஸ்டு தானேன்னு கேட்குறாங்க. ஜி, நீங்கள் 2000 போட்டிங்கன்னா அந்த 2000 உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்கும், அடுத்த மாதம் போகிற 2000 தனி ஒரு இன்கம் கொடுக்கும், அடுத்த மாதம் போகிற 2000 தனி ஒரு இன்கம் கொடுக்கும். ஓகே, எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு இன்கம் கொடுக்காது. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதனால இங்கே வந்து அது ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே கிடையாது. இது எப்படி வந்து சரியான பர்மிஷன் கிடைச்சிருக்கு, எந்தெந்த ட்ரேடிங்க்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளாஸில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுவேன். ஓகே, அதனால் நத்திங் டு வரி. சார் அந்த ஜூமில் சேட் பண்ணிகிட்ருக்கீங்க, பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே சார், உங்களுடைய ஃபுல் நேமோடு சென்ட் பண்ணுங்கள் சார். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களை இமீடியட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இதுக்கு மேலே டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் லேர்ன் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து டவுட்ஸ் வந்தாலும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம். இன்ஷால்லா ஒரு புது கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம சொல்றதுடைய அர்த்தம் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது தெரியும். ஓகே, நம்ம உங்களுக்கு கூட அந்த 1.5 மந்த் கம்ப்ளீட்டாக அவங்க கூட இருப்போம், அதுக்கப்புறமும் இருப்போம். இன்ஷால்லா அந்த செஷனில் நான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான முழு அப் டு டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, இப்போ இந்த செஷனை இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லோரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸோ தட் இந்த 1 மந்த்துக்கான அந்த ட்ரைனிங் சிலபஸை வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ தட் நீங்கள் அந்த சிலபஸையும் நீங்கள் பார்க்கலாம், எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் ஃபைனலாக வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, அக்கௌண்ட் நம்பர் சில பேர் கேட்குறீங்க, ஸோ அக்கௌண்ட் நம்பரை அனுப்பியிருக்கேன், ஜிபேயில் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது பேமெண்ட் வந்து சார் நான் இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது queries இருந்தாலும் என்னுடைய ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய என்னோடய பர்சனல் நம்பர், நீங்கள் அதில் வந்து எனக்கு ரீச் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி அட்டன் பண்ண ட்ரைனிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து சேட்பாட்டில் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சைபாட்ரி கூகுள் ரிவ்யூஸ்லேயும் கொடுக்கலாம். ஸோ தட் அது இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் ஆகும். ஓகே, நிறையா பேருக்கு வந்து தெரியாதவங்களுக்குலாம் நம்ம இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம், மற்றவங்களுக்கு எங்களால் ஒரு 2 ஹவரில் கொஞ்சம் நாலேஜ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எங்களை கொஞ்சம் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லா அப்துல் ரஹ்மான் பாய், ஜஸாக்கல்லா ஹைர். ஸோ இன்னும் நம்ம சைபாட்ரியில் வந்து நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் வச்சுட்ருக்கோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்க, மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ட்ரைனிங்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு Thursday ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சைப்பாவில் வேறு எந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக ரீச் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அதை பற்றின டிஸ்கஷன் நான் உங்களுக்கு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லா காமில் பாய், ஜஸாக்கல்லா ஹைர். Thank you Mustafa brother, thank you so much.
ஸோ வாட்ஸ்அப்பில் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் ஜூம் சேட்பாட்லேயும் போடுறேன். நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ தட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிளாஸு ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அது கம்மிங் தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகுது சார். இப்போ இன்றைக்கி சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு வந்து ஆஃபர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 25,000 அதுக்கான ஃபீஸு. ஓகேங்களா? பட் இப்போதைக்கு நம்ம வந்து வெறும் 5,000 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஆஃபர் வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னா அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த வவுச்சர் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 5,000 மட்டும் பே பண்ணால் போதும். 25,000 பே பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து நிறைய நான் முஸ்லிம்ஸ் கூட இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. முஸ்தபா பிரதர் சொல்லியிருக்காங்க இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி முஸ்லிம்ஸ் அப்படின்ட்டு. பட் வந்து போன பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 நான் முஸ்லிம்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? நாகராஜ் அப்படின்ற மாதிரி 2 பேர். ஓகேங்களா? நாங்கள் அவர்கிட்ட கிளியராக சொல்லிட்டோம் சார், நிறைய ஹராமான விஷயம், அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையானது நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் இருக்குது சார். ஆனால் அதெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். இஸ்லாமில் எது ஹலாலாக எங்களால் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி இதுதான் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னா அவரும் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. இல்லை சார் எனக்கும் ஹலாலாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் இஸ்லாமில் அந்த பற்று கொஞ்சம் உள்ளவர். ஸோ அதனால் நான் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ அதுக்கடுத்து தான் அவர் ஜாயின் பண்ணார். ஸோ முகமது அனீஸ் மௌலானா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிடி கோர்ஸ் ஆல்ரெடி கிராஃபிக் டிசைன் படிச்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஜஸாக்கல்லா ஹைர் சார். எல்லாம் உங்களுடைய துவா செய்யுங்க. நம்ம இதே மாதிரி வந்து நம்ம பீப்புள்ஸ்க்கு வந்து சைப்பாட்ரியில் வேறு எந்த இன்ஸ்டிடியூட்டில் போனாலும் ஒரு அதிகமான பேமெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாமே நாமினலாக வச்சுருக்கோம். ஸோ நாமினலாக வச்சுருக்கிறதுலேயே எங்களுக்கு நிறைய ட்ராபேக் இருக்குது. நிறைய நெகட்டிவ்லாம் பேசுனாங்க. ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ட்ரைனிங் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அதையும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நீங்கள் வந்து 5,000 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து பக்காவான நாலேஜ் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஜஸாக்கல்லா முகமது அனீஸ் மௌலானா. ஜஸாக்கல்லா ஹைர். ஸோ என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு வந்து நான் இன்னும் அக்செப்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த மீட்டிங் முடிச்சு தான் நான் வந்து அக்செப்ட் கொடுப்பேன். வாட்ஸ்அப் குரூப் வந்து எல்லாருனாலையும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா யார் ஜூமில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம அந்த குரூப்பில் அலோவே பண்ணுவோம். அதுக்கடுத்து பேமெண்ட் பண்ணவங்கள இன்னொரு தனி குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா அதில் நாங்கள் சில பிடிஎஃப்லாம் அனுப்புவோம், அதில் வந்து படிக்கலாம். அதில் தான் ட்ரெயினர் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஜஸாக்கல்லா ஹைர் அப்துல் ரஹ்மான் பாய், ஷேக் முகமது, சயீத் முஸ்தஃபா பாய், ராஜா மொஹிதீன், தயூப் அலி பிரதர், மெஹராஜ் பானு சிஸ்டர், ஜஸாக்கல்லா ஹைர் காமில் பிரதர். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்டு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னை ரீச் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லா. ஸோ இன்றைக்கான ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் நாம் ஆட் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிரும்.
ஸோ அதே மாதிரி சைபர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துருவோம். அந்த ஐடி மூலமாக வந்து நீங்கள் மற்றவங்கள ரெஃபர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டிங்கை ரெஃபர் பண்ணி சேர வச்சாலும் சரி, ஒரு நாமினல் ஒரு ஹானர் கொடுக்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அதுலேயும் வந்து நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுப்போம். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அந்த ஃபீஸில் வந்து நாங்கள் கம்மி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்துல் ரஹ்மான் பை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம அதுவும் உங்களுக்கு அந்த குரூப்லேயே வந்துடும். நீங்கள் சைப்பாவுடைய ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தாலே போதும். அந்த சைப்பா ட்ரீ ரிலேட்டடாக நாங்கள் நிறைய பிஸ்னஸ் சர்வீசஸும் பண்ணிகிட்ருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷனு, அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது வெப்சைட் பண்ணணும், மொபைல் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸும் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம நாமினலாக ப்ரைஸ் கொடுத்து இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சர்வீசஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஜஸாக்கல்லா. செஷன் எண்ட் பண்ணிடுறேன். ஸோ வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நான் குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணிடுறேம்மா. இப்போதைக்கு செஷன் எண்ட் பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.